வணக்கம் பசங்களா, வெல்கம் டு Xylem தமிழ் 11th and 12th channel. நான் உங்களோட ஸ்ரீஷ்மா மேம். Hi everyone. Yes. Hi, good morning everyone. Okay, yes. Okay. Yes. Yes, good morning everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க பசங்களா? Yes. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டிட்டர்மினன்ட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ hello, hi. Yes, 1 minute. Yes, okay. Yes, first determinants. Yes, the first determinants, அப்புறமேல application of trigonometry, 10th application of derivatives. Evening நம்ம வந்து continuity and differentiate. Breakfast had a ma'am. Breakfast ஒரு banana சாப்பிட்டோம். ஓகே, நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ வில் கிவ் யூ ஒரு 5 minutes பிரேக். ஓகே, ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா வந்து டிட்டர்மினன்ட்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் கேல்குலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, மேபி உங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கலாம். பிஃபோர் 1 ஐ வில் ஃபினிஷ். ஓகே, பிஃபோர் 1 அதான் வந்து இது வச்சுருக்கோம், 1குள்ளார முடிச்சிடணும் அப்படின்ட்டு. ஓகே, எஸ் ஓகே சரி பசங்களா, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸ்பிஎல் கோர்ஸ் அது வந்து ஜஸ்ட் நான் வந்து ரிமைண்டர் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த கிராஷ் கோர்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த ஒரு இதில் அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா? ஓகே, இந்த ஒரு நம்பரில் வந்து நீங்கள் வந்து கால் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். ஸோ டிட்டர்மினன்ட்ஸ்னால் என்னது பசங்களா? டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்ச அந்த ஒரு ஏரியா இது எல்லாமே. ஓகேவா? ஸோ டிட்டர்மினன்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கேலார் வேல்யூ. ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மெட்ரிக்ஸ். ஓகேவா? டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மெட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி இல்லையா? நம்ம வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டியா தான் நம்ம வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் எ மெட்ரிக்ஸ். ஸோ லெட் மீ ஆஸ்க் யூ ஒன் கொஸ்டின் பசங்களா. எந்த மாதிரி what should be the order of a matrix? இப்போ எனக்கு வந்து டிட்டர்மினன்ட் எடுக்கணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் த மெட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும்? ஆர்டர் ஆஃப் த மெட்ரிக்ஸ். எஸ், ஆர்டர் ஆஃப் த மெட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும்? என்ன டைப் ஆஃப் மெட்ரிக்ஸா இருக்கணும்? இட் should be a square matrix. Yes or no? It should be a square matrix. Very good. Yes, very good. என்னாச்சு? என்னடா இது? ஓகே, number of rows should be equal to number of columns. இல்லாட்டி அது ஒரு ஸ்கொயர் மெட்ரிக்ஸா இருந்தா போதும் இல்லையா? இல்லாட்டி அது ஒரு ஸ்கொயர் மெட்ரிக்ஸா இருக்கணும். ஸ்கொயர் மெட்ரிக்ஸ் கரெக்டா? ஸ்கொயர் மெட்ரிக்ஸா இருக்கும். டிட்டர்மினன்டோட இன்னொரு லைக் என்ன சொல்ற ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் த யூனிக் வேல்யூ. ஓகேவா? ஒவ்வொரு மெட்ரிக்ஸுக்கும் கிடைக்கிற அந்த டிட்டர்மினன்டோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? யூனிக்கா இருக்கும். எஸ், ஹாய் ஹலோ. எஸ் சொல்லலாம். ஓகே, எஸ், ஹாய் ஆர்ஆர் எடிட்ஸ். ஹாய்டா, ஹாய் சாரா கியூட்டி கிராஃப்ட். ஓகே, எஸ். ஸோ அது வந்து யூனிக்காக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு 2x2 மெட்ரிக்ஸோட மெட்ரிக்ஸ் எப்படி எடுக்கணும்? எஸ் நம்ம வந்து பிஒய்க்யூஸ் தான் மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே,
ஸோ இப்போ வந்து ஒரு 2x2 மெட்ரிக்ஸோட ஓகே டிட்டர்மினன்ட் ஐ ஹாவ் டு டேக். டிட்டர்மினன்ட் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு லைக் என்ன சொல்லலாம், ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ்குள்ளார இங்கே 2, இங்கே 4, இங்கே 3, இங்கே வந்து 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட மெட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஏயோட எனக்கு வந்து இந்த மெட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வந்து எடுக்கணும் இல்லையா? ஸோ எப்படி எடுப்போம்? 2 into 1 2 into 1 minus 4 into 3 4 into 3. So that is 2 minus 12, that is equal to minus 10. நெக்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னா, டிட்டர்மினன்ட் வந்து டிட்டர்மினன்டோட வேல்யூ கேன் பி பாசிட்டிவ், டிட்டர்மினன்டோட வேல்யூ கேன் பி நெகட்டிவ், டிட்டர்மினன்டோட வேல்யூ கேன் பி 0. ஓகே, இது மூணு நீங்க வந்து ஏன்னா அசர்ஷன் ரீசன்ல வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வரலாம். ஓகே, மிஸ்லேனியஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஸ்லேனியஸ் சம்ஹவ் அங்கே ஒரு 1 2 3 ஒரு 1 2 2 கொஸ்டின்ஸ் எல்லாம் மிஸ்லேனியஸ்லேருந்து கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போ 2x2 மெட்ரிக்ஸா இப்போ வந்து எனக்கு 3x3 மெட்ரிக்ஸ் எனக்கு வந்து எடுக்கணும். எஸ் ஹாய் டோன்ட் ஸ்பேம். ஓகே, எஸ். இப்போ வந்து எனக்கு 3x3 மெட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் ஐ ஹாவ் டு டேக். ஓகே, ஸோ லெட் 1 2 3 4 6 2 3 1 1 1 1. ஓகே, ஸோ திஸ் இஸ் த மெட்ரிக்ஸ். இதுதான் வந்து என்னோட மெட்ரிக்ஸ், அதோட டிட்டர்மினன்ட் ஐ ஹாவ் டு டேக். பசங்களை இப்போ வந்து இதில் வந்து நீ வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படி இது வந்து இந்த ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து எனக்கு a + b a11 ஓகேவா? a11 இந்த 1 + 1 ஆட் பண்ணால் எனக்கு 2 கிடைக்குதா? இஃப் இட் இஸ் ஈவன் அப்படின்னா பாசிட்டிவ். ஓகே, இப்போ a12 1 + 2 என்னது 3 3 வந்து ஆடா, அப்போ அது வந்து நெகட்டிவ் போட்டுக்கணும். எப்படி வேணாலும் எஸ் தாராளமா சஞ்சய் எஸ் யூ கேன். ஓகே, ஏன்னா வந்து ஐ வில் டெல் யூ சம்திங், நான் வந்து கான்செப்ட் சொல்லி தந்துடுவேன். ஐ வில் ஆல்சோ டேக் PYQs. ஓகே, இப்போ வந்து இந்த செஷனில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத PYQs நான் வந்து மேரத்தானில் வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா PYQs உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும் இல்லையா? இட்ஸ் ஆல் அபவுட் த கான்ஃபிடன்ஸ். உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும் அப்படின்னா, இல்லை மேம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் சொன்னால் யூ கேன் கோ ஃபார் PYQs. எஸ், கிளியர்? ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? யூ கேன் நீ வந்து எப்படி வேணாலும் உனக்கு வந்து என்ன எடுக்கலாம், டிட்டர்மினன்ட் எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம், இப்படியும் எடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இதோட டிட்டர்மினன்ட் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இதை வந்து லைக் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். ஓகே, நம்ம வந்து இதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஓகே, ஜஸ்ட் ஃபார் இன்ட்ரோடக்ஷனுக்கு மட்டும்தான், மற்றபடி நம்ம வந்து டைரக்டாகவே வி வில் ரைட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த 1 நான் வந்து செலக்ட் பண்றேன். 1 செலக்ட் பண்ணா இந்த ரோ இந்த காலமும் இந்த ரோயும் நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ தட் இஸ் மிச்சம் இருக்கிறது என்ன மெட்ரிக்ஸ் 3 1 1 1. ஓகே, மைனஸ் நெக்ஸ்ட் அதே மாதிரி இவங்கள எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே, இப்போ ஐம் டேக்கிங் திஸ் மைனஸ். ஸோ இப்போ ஐ டேக்கிங் 2 அப்படின்னா இப்போ வந்து 2 எடுத்தா இங்க வந்து இவங்களும் கேன்சல் ஆயிடுவாங்க. அதுக்கு ரிலேட்டடான ரோ அண்ட் அதுக்கு ரிலேட்டடான காலத்தை நீ வந்து என்ன பண்ணிக்கணும், லைக் அவங்களை வந்து நீ கேன்சல் அவுட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற 2 1 1 1 வரும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து 3 எழுதிக்கணும். இவங்களையும் கேன்சல் பண்ணா 2 3 1 1 வரும். 2 3 1 1 you will have. ஓகே, ஸோ இதான் வந்து லைக் மெட்ரிக்ஸை பிரித்து எழுதுறதெல்லாம். ஓகே, ஸோ தட் இஸ் 1 into இப்போ இந்த மெட்ரிக்ஸோட ஆன்சர் எழுதலாமா? 3 into 1 is 3 minus 1 minus 2 2 into 1 is 2 minus 1 plus 3 2 into 1 is 2 minus 3. Okay, so that is equal to 3 minus 1 and 2. 2 into 1 is 2 minus 2 minus 1 is 2 minus 1 is 1 1 into 2 is 2 plus இங்க வந்து மைனஸ் வந்துருமா? ஸோ மைனஸ் 3 you will get minus 3. So 2 minus 5 is equal to minus 3. So this will be your determinant answer. That's it. Okay. Differential equation வரும்பா நாளைக்கு நாளானிக்கு. ஓகேவா? நாளைக்கு நாளானிக்கு. ஓகே, ஆர்டர்ல தான் we will be going. ஓகே, கிளியர்? ஸோ இப்படி தான் வந்து மெட்ரிசஸோட என்ன சொல்லலாம்,
இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெட்ரிசஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் தேர். ஓகே, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து படிக்கணும். அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எல்லாம் படிச்சாச்சா. நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, ஏ இன்வர்ஸ்க்கு முன்னாடி கோஃபேக்டர்ஸ்னா என்ன, மைனர்னா என்ன அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ மைனர் ஆஃப் an element, minor of elements. ஓகே, மைனர் ஆஃப் தி எலிமெண்ட்னா என்னது பசங்களா, மைனர் ஆஃப் தி எலிமெண்ட் வெரி ஈஸி. ஆனால் வந்து இதுல இருந்து தான் உனக்கு வந்து ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டினே உனக்கு வந்து வரும். ஓகே, ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின் நீ வந்து இதுல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதுல இருந்து மேம், இந்த மைனஸ்ல கிடையாது. ஏ இன்வர்ஸ் கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிற கொஸ்டின், இல்லாட்டி வந்து சால்வ் திஸ் லீனியர் ஈக்குவேஷன் யூசிங் மெட்ரிக்ஸ் மெத்தட். ஸோ அதுல எல்லாமே வந்து என்ன நீ வந்து யூஸ் பண்ண ஃப்ரம் மைனர் ஆஃப் த எலிமெண்ட்ல இருந்து கோஃபேக்டர்ஸ், எஸ் கோஃபேக்டர்ஸ், அப்புறமேல் adjoint of A வந்து adjoint of A. உனக்கு போரிங்கா இருந்துச்சுன்னா யூ கோப்பா. ஓகே, சும்மா உட்காந்து ஸ்பேம் பண்ணிட்டு இருக்காத. ஸோ அப்புறமேல் வந்து நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ், அப்புறமேல் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து adjoint of A, determinant of A. ஓகே, சிம்பிள் as that. ஸோ இப்போ வந்து பாருங்க, மைனர் ஆஃப் an element, நம்ம வந்து மைனர் ஆஃப் an element வந்து எப்படி நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம், M11. ஓகே, M11 of that element. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ வந்து என்னோட மெட்ரிக்ஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 2 3 1 2 1. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட மெட்ரிக்ஸ். ஓகே, இந்த மெட்ரிக்ஸ்ல இருந்து ஐ ஹாவ் டு டேக் த மைனர் ஆஃப் ஈச் எலிமெண்ட். ஓகே, ஸோ மைனர் எப்படி இந்த மைனர் வந்து M11, மைனர் ஆஃப் A11, மைனர் எலிமெண்ட் ஆஃப் A12, மைனர் எலிமெண்ட் ஆஃப் A13, மைனர் எலிமெண்ட் ஆஃப் 21, மைனர் ஆஃப் தி 22. அந்த மாதிரி நான் இப்படி எழுதுறேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த மைனர் ஆஃப் தட் எலிமெண்ட்ஸ். 31, M32, M33. ஓகே, ஸோ மைனர் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன்றுமே இல்லை. இஃப் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் A11, minor of the element, element A11 கண்டுபிடிக்கும். ஓகே, so that is M11 இல்லையா, M11. what do you have to do, எந்த எலிமெண்ட் நீ வந்து கண்டுபிடிக்கிறியோ அந்த ரோ அண்ட் அந்த காலத்தை நீ எலிமினேட் பண்ணிக்கணும். ஓகே, அந்த ரோயும் அந்த காலத்தையும் வந்து என்ன பண்ணிக்கணும், எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க பாருங்க 2 3 இங்க இருக்கிறோட டிட்டர்மினன்ட் you have to find. ஓகே, so that is 2 into 1 என்ன வரும், M11. 2 into 1 2, 3 into 2 is -6. so that will be equal to -4. so M11 ஓட வேல்யூ என்ன வரும் பசங்களா, -4. ஓகே, கிளியரா எஸ், ஹாய் ஹலோ. ஸோ இப்படிதான் வந்து மைனர், ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் மைனர் வந்து ஹாய் ஹரிணி, ஹாய் ஹரிணி. ஸோ அப்படிதான் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் வந்து என்ன பண்ணணும், நம்ம மைனர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ வேற ஏதாச்சும் எலிமெண்டோடது மைனர் கண்டுபிடிப்போமா, ஒன்னே ஒன்னோட, தட் இஸ் மைனர் ஆஃப் எலிமெண்ட் A23 கண்டுபிடிப்போமா, A23, which means I have to eliminate second row. கரெக்டா, I have to eliminate second row. ஏன்னா A23 second row and third column, இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது மிச்சம் என்ன இருக்குங்க, செகண்ட் ரோ. ஸோ 1 2 1 2 1 2 இல்லையா, 1 2 1 2 will be there. so that is 2 minus 2, that is equal to 0. 2 minus 2, that is equal to 0. yes, சொல்லித்தரேன் டெஃபினட்டா நான் சொல்லித்தரேன். அதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது கூட நான் சொல்லித்தரேன். ரித்னு அப்படியெல்லாம் இல்லப்பா, நான் என் வேலையை பண்ண. that's it. okay, yeah, yes Harini, if you are from 10th I definitely remember you. okay, so இதான் வந்து மைனர் ஆஃப் த எலிமெண்ட். ஓகே, இப்போ வந்து அதுவே வந்து இதுல இருந்து தான் நம்ம வந்து கோஃபேக்டர் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். என்ன பசங்களா, கோஃபேக்டர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கும். கோஃபேக்டர்னா என்னது அப்படின்னா அதுக்கு மைனர் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ கோஃபேக்டர்ஸ் ஓகேவா, கோஃபேக்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து C11 அப்படிதான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். C11 is equal to -1 ஹோல் ரேஸ், இல்லாட்டி ஜென்ரலா நான் எழுதட்டா Cij.
Cij is equal to minus 1 whole raised to I plus j minor of that particular element ij. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மைனர் கண்டுபிடிக்கிறதுக்கான இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. ஓகேவா? கிளியர்? எஸ். சேஞ்சிங் த சைன்ஸ் ஆஃப் த மைனர். பேப்பர் வாஸ் வெரி வெரி டஃப். எஸ் எஸ் தெரியும்ப்பா, தெரியும், நான் பார்த்தேன். பட் இட்ஸ் ஓகே. ஓகே, ஐ ஹோப் ஏதாச்சும் வேல்யூவேஷனில் ஏதாச்சும் இலவுகள் கிடைக்குமோ அப்படின்ட்டு. we will see. Okay, I think you have 2 exams, right? 2 exam இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஓகே, ஸோ கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மைனர் தெரிஞ்சிருக்கணும், மைனர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோஃபேக்டர் தெரிஞ்சிருக்கணும், கோஃபேக்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் adjoint of A தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு 5 மார்க் கொஸ்டின் உன்னால வந்து ஈஸியா பண்ண முடியும். உன்னால இது பண்ண முடியலையா 5 மார்க்ஸ் உனக்கு கிடைக்காது. அவ்வளோ சிம்பிளா நான் அப்படியே சொல்றேன். ஓகே, இப்போ வந்து சப்போஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் என்கிட்ட வந்து ஒரு மெட்ரிக்ஸ் A இருக்கு, மெட்ரிக்ஸ் 1 2 3 3 2 1 1 1 2. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை மெட்ரிக்ஸ் அண்ட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் தி cofactor C11. ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், -1 whole raised to 1 plus 1 M11 அப்படின்னு நான் எழுதுவேன். கரெக்டா? -1 the whole square M11 என்னது, ஃபர்ஸ்ட் காலத்தை எலிமினேட் பண்ணா மிச்சம் இருக்கிறது 2 into 2 4 -1. ஸோ that will be equal to 3. கிளியரா? என்னை கலாய்க்கிறீங்களா? இல்ல. ஓகே, இப்போ அதே மாதிரி C12 ஓகேவா? C12 ஓட என்ன எடுக்கணும் மேம்? ஈவன் பொசிஷன் பாசிட்டிவ், ஆட் பொசிஷன் நெகட்டிவ். எஸ், வெரி குட் கிரிஜா, வெரி குட். -1 ஹோல் ரேஸ்ட் ஈவன் வருது, அது பாசிட்டிவ் ஆயிரும். இப்போ -1 ரேஸ்ட் 3 வந்துச்சுன்னா நெகட்டிவ் ஆயிரும். சேம், வெரி குட். ஸோ இப்போ that is equal to -1 whole raised to 1 plus 2. ஓகேவா? M12. So that will be equal to -1 whole raised to 3. M12 என்ன? first row second column. So 3 into 2 என்னது? first row second column. 3 into 2 is 6 minus 1 into 1 is 1. So that is equal to -5. Clear-ஆ? Okay. So ஒரு row ஓடது மட்டும் we will take. ஓகேவா? So அதே மாதிரி C13 -1 whole raised to 4 M13. So that will be equal to 1 into first row third column. First row third column. 3 into 1 is 3 minus 2. So that will be equal to 1. ஓகேவா? கிளியரா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து கோஃபேக்டர்ஸ் நம்ம வந்து எடுக்க போறோம். இப்படிதான் வந்து கோஃபேக்டர்ஸ் எடுக்க போறோம். ஸோ கோஃபேக்டர்ஸ் தெரிஞ்சிச்சு, மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட் தெரிஞ்சிச்சு, அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அண்ட் மைனர்லேயே வந்து லைக் இன்னொரு ப்ராப்பர்ட்டி கூட இருக்கு. ஸோ தட் இஸ் மைனர் ஆஃப் அன் எலிமெண்ட். ஓகேவா? இப்போ நீ வந்துட்டு மைனர் கிடையாது, கோஃபேக்டர் C11 -3 வருமா? இல்லையே. 2 into 2 4 1 கரெக்ட் தான். இப்போ மைனர் ரிப்பீட் பண்ணணுமா? டெஃபினெட்லி ரிப்பீட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ மைனர் ஆஃப் த எலிமெண்ட் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சிம்பிள். அது எந்த எலிமெண்டோட, இப்போ நான் வந்து எனக்கு வந்து 3 இந்த ஒரு பொசிஷன் தட் இஸ் A13ஓட மைனர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ஒரு ரோ ஃபர்ஸ்ட் ரோயும் அதுக்கு ரிலேட்டடான தேர்ட் காலத்தையும் நான் வந்து என்ன பண்ணுவேன், எலிமினேட் பண்ணிடுவேன். மிச்சம் இருக்கிற இது பார்த்தீங்களா? ஸோ அதோட டிட்டர்மினன்ட் ஐ வில் 3 2 1 1. ஸோ அப்போ என்ன 3 into 1 3 2 into 1 is 2. ஸோ 3 minus 1 is 1. அதே மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் எடுக்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கோஃபேக்டர்ஸுக்கும் இந்த எலிமெண்ட்ஸுக்கும் வந்து என்ன there is one relation. So that is இப்போ நீ வந்து cofactor of this, ஓகே, அவங்களோடதும் இப்போ வந்து பாருங்க, நான் எழுதுனா உங்களுக்கு வந்து ஒரு லைக் you will get an idea. நோட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. that is A11 C11 plus A12 C12 plus A13 C13 will be equal to. பசங்களே இது என்னது? ஃபர்ஸ்ட் ரோவா இல்லையா? ஃபர்ஸ்ட் ரோ அதோட என்னது, அதோட ரிலேட்டடான கோஃபேக்டர்ஸ். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் அதோட ரிலேட்டடான கோஃபேக்டர்ஸ் will give you determinant of that matrix. Determinant of that
மெட்ரிக்ஸ். ஓகே, நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் அதுக்கு ரிலேட்டடான அவங்களோட மெட்ரிக்ஸ். ஓகே, அவங்களோட ரிலேட்டடான கோஃபேக்டர்ஸ். புரியுதா? again I will repeat, corresponding row ஓட corresponding cofactors நீ multiply பண்ணா you will get the determinant of this particular matrix. clear-ஆ? so அதே மாதிரி இப்போ வந்து எனக்கு வந்து இல்ல மேம், எனக்கு வந்து செகண்ட் ரோல இருந்து தான் எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A12 C12 A21 C21 plus A22 C22 plus A23 C23 will give me the determinant of that particular matrix. ஓகேவா? நோட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. நோட். ஓகே, கிளியர்? எனி டவுட்ஸ் இன் திஸ்? எஸ். ஸோ இப்போ வந்து இது ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம adjoint of A. ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய இதுல வந்து A இன்வர்ஸுக்கு மெயின் ஆனதே வந்து எஸ் டா சுதர்ஷன், கரெக்ட். இந்த லைட் வேற நான் தள்ளி போட்டேனே. ஓகே, எஸ், if row and cofactor does not correspond, yes, correct. இப்போ பாருங்க, next is the adjoint of A. Next is adjoint of A. Adjoint of A க்கு வந்து என்ன வரும்? Adjoint of A is nothing but transpose of cofactor matrix. Cofactor matrix. Okay, suppose உன்னோட cofactor matrix C, that is C11, C12, C13, C21, C22, C23, C31, C32, C33. இதுதான் உன்னோட கோஃபேக்டர் மெட்ரிக்ஸ் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா adjoint of A will be the transpose of this matrix, that is C11, C12, C13, C21, C22, C23, then C31, C32, C33. clear-ஆ? ஓகேவா? அதே மாதிரி இப்போ நீங்க adjoint of A கண்டுபிடிச்சிட்டீங்களா? நெக்ஸ்ட் A இன்வர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து A இன்வர்ஸ். inverse of A. Okay, இல்லாட்டி A inverse. Okay, so அது வந்து என்னது? nothing but A inverse is equal to adjoint of A by determinant of A. That's it. Okay, where determinant of A should not be equal to 0. Determinant of A should ask me anything. Okay, ஓகேவா? கிளியரா? இப்போ வந்து இந்த மெட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸும் டிட்டர்மினன்ஸோட டிரான்ஸ்போஸும் டிட்டர்மினன்ட் வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு மெட்ரிக்ஸ். ஓகே, அது நீ வந்து யோசிச்சு வச்சுக்கோ. டிட்டர்மினன்ட்டும் மெட்ரிக்ஸும் டிஃப்ரெண்ட் தான். மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட். ஓகே, மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட். டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது ஸ்கேலார் வேல்யூ. உனக்கு லாஸ்ட்ல வந்து ஒரு டிஜிட்ல வந்து ஒரு வேல்யூ கிடைக்கிறது தான் வந்து என்னது டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே எல்லாமே வந்து இப்போ நான் வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். ஸோ தட் டிஃபைன், அது வந்து என்ன உங்ககிட்ட சொல்லுது? அது மெட்ரிக்ஸ் சொல்லுது. ஓகேவா? டிட்டர்மினன்ட் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ உனக்கு கிடைக்கும். இட்ஸ் நாட் அன் அரேஞ்ச்மெண்ட், இட்ஸ் அன் வேல்யூ. ஓகேவா? ஸோ பசங்களா, டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு நம்ம பேர் ஒன்று சொல்லுவோம். வாட் இஸ் தட்? சிங்குலர், நான் சிங்குலர். ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் இட்? ஓகே, சிங்குலர், நான் சிங்குலர் அப்படின்னு நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A நாட் ஈக்குவல் டு 0 வருது இல்லையா? ஸோ இவங்களை வந்து நம்ம வந்து நான் சிங்குலர் மெட்ரிக்ஸ். ஓகேவா? நான் சிங்குலர் மெட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் a singular matrix matrix இருந்துச்சு அப்படின்னா A inverse does not exist.
A inverse does not exist. Sometimes என்ன சொல்லுவாங்க அப்படின்னா the determinant of this given matrix is a singular it is a singular matrix அப்படின்போம். ஓகேவா, இது வந்து ஒரு சிங்குலார் மெட்ரிக்ஸ் அப்படின்னா இதுல இருக்கிற ஒரு வேல்யூ கண்டுபிடிங்க அப்படின்பாங்க. இப்போ உனக்கு சிங்குலாரோட மீனிங் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவ, அந்த கொஸ்டின் போச்சா. ஸோ அதனால இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சிங்குலர் determinant of A is equal to 0 அப்படின்னா உங்களை நம்ம வந்து சிங்குலர் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் determinant of A is not equal to 0 அப்படின்னா உங்களை வந்து நம்ம நான் சிங்குலர் மெட்ரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா, இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம we will learn some important properties. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ஸுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீ வந்து தெரியாமல் நீ போயிட்ட அப்படின்னா அவ்வளோதான். ஓகே, ஸோ பசங்களை அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட இருக்கு. ஸோ அதை நான் இங்கே சொல்கிறேன். ஓகே, பிஃபோர் கோயிங் இன் டு த ப்ராப்பர்ட்டிஸ், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆல்சோ வில் see. Area of a triangle, area of a triangle. Okay, area of triangle. Area of triangle. If suppose when I have a triangle with vertices x1 when the ABC. Okay, ABC. இப்போ A ஓட கோஆர்டினேட் x1 y1, B ஓட கோஆர்டினேட் வந்து x2 y2, C ஓட கோஆர்டினேட் வந்து x3 y3 அப்படின்னா ஓகே, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC, area of triangle ABC will be equal to half of determinant of x1 y1 1, x2 y2 1, x3 y3 1. ஓகே, அப்புறமேல் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், we will take the modulus of எல்லாரோடையும் modulus we will take. ஓகே, modulus absolute value only. ஏன்னா வந்து ஏரியா எப்பவுமே is positive. ஏன்னா ஏரியா is positive. நான் சொல்றேன். ஓகே, ஸோ ஏரியா வந்து எப்பவுமே பாசிட்டிவா. ஸோ இப்போ வந்து உனக்கு ஏரியா, இது வந்து உனக்கு ஏரியா கிடைச்சிடும், அதோட அப்சல்யூட் வேல்யூ மட்டும் தான் நம்ம வந்து எடுப்போம். A இன்வர்ஸ் கொடுத்து A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து யூ கேன் மல்டிப்ளை இட் வித் I. அந்த மாதிரி நான் ஒரு கொஸ்டின் நான் உனக்கு கொடுக்குறேன். ஓகேவா, கிளியரா? இப்போ வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ்க்கு போயிடலாமா? ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதில் எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ ஹாவ் அ கொஸ்டின், டோன்ட் வரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஓகே, இப்போ நான் வந்து adjoint of A into A பண்ணா என்னது பசங்களா? adjoint of A into A பண்ணா I will get determinant of A into an identity matrix. ஓகேவா, adjoint of A into A will give me determinant of A into identity matrix. adjoint of A இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 2023ல இருந்து. டிட்டர்மினன்ட் ஆஃப் adjoint A is equal to determinant of A raised to n minus 1 where n is the order of the matrix. Okay, where n is the order of the matrix. Determinant of adjoint A is equal to adjoint of A raised to n minus 1. Clear? Okay. நெக்ஸ்ட் பாருங்க, adjoint of AB எனக்கு வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து adjoint of B into adjoint of A கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, adjoint of AB கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் I will find adjoint of B, next I will multiply with adjoint of A. ஓகேவா, ரிவர்சல் லோ நேத்தி கூட நம்ம ஒன்று பார்த்தோமே. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, adjoint of A transpose. ஓகே, adjoint of A transpose அப்படிங்கிறது adjoint of A ஓட டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல். adjoint of A transpose is equal to adjoint of A ஓட டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவல். determinant of identity matrix is 1. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, determinant AB is equal to B into determinant of A. ஓகே, இதெல்லாம் நீங்க உங்களுக்கே நீங்க வந்து லைக் இட்ஸ் இதுல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா determinant K into A where it is an n cross n matrix, n by n matrix. ஓகேவா, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா K into A determinant of K into A ஓட வேல்யூ என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் நத்திங் பட் K raised to n into
determinant of A, where n is the order of the matrix. Order of the matrix. புரியுதா? கிளியரா? ஓகேவா? ஸோ இப்போ வந்து determinants, for example, suppose உங்ககிட்ட வந்து determinant of 3 into A. ஓகே, இதோட வேல்யூ என்ன கேட்பாங்க? where order is 2 by 2. where order is 2 by 2. ஸோ இந்த ஸ்கேலார் வெளியில போகும்போது what will happen? 3 into A ஓட determinant will be equal to 3 raised to n into determinant of A. So that is equal to 3 raised to n another 2 plus determinant of A. 3 raised to n is 6. 6A will be the answer. Okay. Yes. Sorry, 9A. 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 Okay, va? Clear? Fifth property. 1, 2, 3, 4, 5. Determinant of identity matrix is 1. Determinant of identity matrix is always 1. Paranga 1, 1. 1, 0, 0, 1. Okay. So 1 into 1 என்னது? 1 minus 0 it's 1. அதான் அவங்க சொல்றாங்க. Okay. Clear? Okay. இது கூடாம there are like some properties also. Okay. So இது கூடாம adjoint of A properties. Fifth property அதானப்பா? Fifth property அது இல்லையா? 1, 2, 3, 4, 5 இதுதானே determinant of I. Determinant of identity matrix will always be 1. Okay. So இப்போ இந்த adjoint of A இது இல்லையா? இது வந்து இப்படி கூட வரலாம். ஓகேவா? A into adjoint of A. A into adjoint of A is equal to இது வந்து ரொம்ப important. First one. ஓகேவா? So இப்போ வந்து adjoint of இது ஓகேவா? Next வந்து பாருங்க adjoint of adjoint A. என்னது? adjoint of adjoint A. அவங்களோட determinant என்ன வரும் அப்படிங்கிறது. ஓகே, இங்க பாருங்க. இங்க எழுத இடம் இருக்கா? So one more property. So that is determinant of adjoint A. இவங்களோட determinant எப்படி கண்டுபிடிக்கிறது? determinant of A raised to n minus 1 adjoint of KA. adjoint of KA வந்து நம்மளாலே கண்டுபிடிக்கலாமே. adjoint of KA வா? ஓகே, வெயிட் பண்ணுங்க சொல்றேன். n minus 1 the whole square. ஓகேவா? n minus 1 the whole square. இது நோட் பண்ணிக்கோங்க. adjoint of KA. adjoint of KA. ஓகே, நான் வந்து பார்த்துட்டு சொல்றேன்ப்பா சுதர்ஷன். ஓகே, k power n minus 1 into adjoint of A. k power n minus 1 into adjoint. இருங்க 1 minute. என்ன கேட்டீங்க? adjoint of KA வா? k power n minus 1 into இதுதானப்பா கேட்டீங்க? k power n minus 1 into adjoint of A. அப்படியும் கூட வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து செக் பண்ணிட்டு I will tell. ஓகே, செக் பண்ணி up to 1 I will take. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து A இன்வர்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ A இன்வர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்? A inverse minus determinant of A inverse is equal to 1 by determinant of A. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Yes, that's it. I think I covered everything. So let A be a square. இதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இப்போ இதுல இருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து A இன்வர்ஸ் நம்ம வந்து PYQs. Ma'am, determinant of adjoint of KA. Wait, I will just check. எனக்கு வந்து அது எனக்கு ஏதோ ஞாபகம் இல்லை. வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த இப்போ நான் எடுத்துட்டு வந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ PYQ ஒரு 3 years PYQ நீ எடுத்து பார்த்தாரு இதெல்லாம் வந்து உனக்கு வந்து கேட்டிருப்பாங்க இதை யூஸ் பண்ணி.
adjoint of k நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல, மேபி பார்த்துருப்பேன், ஆட் பண்ண விட்டுருப்பேன். ஓகே, ஸோ k raised to n into n minus 1 determinant of an minus 1. ஓகே, நான் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் நான் இது வரைக்கும் அந்த கொஸ்டின் வச்சு நான் பார்த்ததில்ல, பட் இருந்தாலும் k raised to n minus 1 into determinant of n minus 1 வரும். ஓகேவா? ஓகே, நான் வந்து அதை செக் பண்ணுறேன்ப்பா, எனக்கு அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, பட் இதுவும் இல்லை, நான் வந்து அதை ஆட் பண்ணல இதில். ஓகே, கிளியர்? ஸோ என்ன வரும் அப்படின்னா k raised to n into n minus 1 into determinant of n minus 1 வரும். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, ஸோ ஐ திங்க் நான் வந்து ஐம் நாட் ஷுர், இது வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ பட் ஐ வில் ஜஸ்ட் இதுதானே கேட்டிங்க, adjoint of k into n minus 1 determinant of n minus 1. ஓகேவா? ஸோ ஐ திங்க், ஆனால் வந்து இது உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் கேட்டதுன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், நன்றி நன்றி நன்றி. ஓகேவா? கிளியரா? சரி, இப்போ வந்து இந்த நான்ஸ், இப்போ நம்ம வந்து மெட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லாட்டி எக்ஸ் ஒய் செட்டோட யூசிங் மெட்ரிக்ஸ் மெத்தட் என்ன சொல்லுவாங்க, யூசிங் மெட்ரிக். இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துடுறேன், விச் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பசங்களா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்களே, இட்ஸ் நாட் தேர் இன் தி போர்ஷன். எஸ் எஸ், அதான் வந்து நான் அது வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு. ஓகே, தேங்க்யூப்பா கோஜோ, தேங்க்யூ. இப்போ வந்து யூ ஹாவ் சீன் திஸ் மெட்ரிக்ஸ் கொஸ்டின்ல வந்து ஏ வந்து ஒரு மெட்ரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஐ வில் ஷோ தட் கொஸ்டின். அந்த கொஸ்டின் காட்டுறேன். A is equal to this, then find A inverse கேட்டிருக்காங்க. A is equal to this, find A inverse, hence solve this linear system of equation. இப்போ இதுல இருந்து நான் வந்து A எழுதுறேன்னு பார்த்துக்கோங்க. I am writing the A matrix here. So that is 1 minus 2 0 2 minus 1 minus 1 minus 2 0 1. correct 1 minus 2 0 2 minus 1 minus 1, இங்க வந்து 0 0 minus 2 1. ஓகே, ஸோ இதான் வந்து என்னோட மெட்ரிக்ஸ். ஓகே ஓகே, அதான் நானும் அது வந்து அவ்வளோவா கண்டுக்கல, தட்ஸ் வை எனக்கு வந்து அது அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஓகே, என்னை மன்னித்து விடுங்கள். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ மெட்ரிக்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து ஏ மெட்ரிக்ஸ். இங்க வந்து ஏ மெட்ரிக்ஸ் இதுவும் சேமா பாருங்க, 1 2 0, ஆனா இங்க 1 minus 2 0 minus 2 minus 1 minus 2 2 minus 1 1. ஸோ இந்த ஏ எஸ் வெரி குட், எஸ் வெரி குட் கிரிஜா, வெரி குட்டா. ஸோ இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ் இல்லையா, ஏ டிரான்ஸ்போஸ் வந்துச்சு அப்படின்னா இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் இதுக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சு அந்த ஒரு இது உங்களுக்கு வருது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இதை யூஸ் பண்ணி இப்போ நீங்க வந்து யூ ஹாவ் ஹர்ட் திஸ் கொஸ்டின் லைக், இப்போ A is equal to this, find A inverse, using this A inverse solve the system of linear equation அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, கரெக்டா? ஸோ இப்போ இதுல இருந்து ஐ வில் கெட் A inverse எனக்கு ஆல்ரெடி கிடைக்கும். ஸோ அதோட டிரான்ஸ்போஸ் ஐ வில் டேக், ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும், A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ். இல்ல தெரியாது, போய்க்கோ, எனக்கு கிளாஸ் எடுக்க தெரியாது, நீ போ. ஓகே, ஸோ தட் இஸ் த திங். ஏ இன்வர்ஸ் வந்துச்சா, எங்க ஏ இன்வர்ஸ் வந்துச்சா, அவங்களோட டிரான்ஸ்போஸ் ஐ வில் டேக். அவங்களோட டிரான்ஸ்போஸ் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், இப்போ இதோட இன்வர்ஸ் தான் எனக்கு வரும், கரெக்டா? ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் திஸ், அப்போ ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ் எனக்கு கிடைச்சிடும். ஓகே, கிளியர்? ஸோ ஏ இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ். ஃபர்ஸ்ட் யூ வில் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ். ஓகே, ஒண்ணுமே இல்லை, அது உனக்கு கண்டுபிடிக்கும். மைனர் கோஃபேக்டர் அட்ஜாயின்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எடுத்துட்டு அப்படின்னா யூ வில் கெட் தி அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் கிடைக்கும். அது ஒரு மெட்ரிக்ஸாக தானே உனக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெட்ரிக்ஸோட யூ ஹேவ் டு டேக் த டிரான்ஸ்போஸ் எடுத்து அப்படின்னா இது வந்து ஏ டிரான்ஸ்போஸா, இது வந்து ஏ டிரான்ஸ்போஸ், கரெக்டா? இவங்களோட இன்வர்ஸ் யூ வில் கெட். ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி.
மேம் கேன் ஐ கெட் சென்டம் இன் மேக்ஸ்? கிடைக்கலாம், கிடைக்கும். அது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல நீ வந்து ஆட் பண்ணிக்கோ, ஓகேவா? ஸோ தட் இஸ் A இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ். கிளியர்? ஓகே, கிளியரா? எஸ். ஸோ இதான் வந்து மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ வந்து நம்ம இது வந்து வி வில் ரைட். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த விஷயம் வந்து எந்த விஷயம் தெரியுமா? ஸோ மெட்ரிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறது நம்ம வந்து வி வில் டூ. கிளியரா? எஸ் எஸ் எஸ், அதே தான் அதே தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டிட்டர்மினன்ட்ஸ்ல இருந்து கொஸ்டினா. ஸோ ஐ வில் கிவ் யூ 60 செகண்ட்ஸ், ஸ்டார்ட் ஆன்சரிங். எப்படி ஆன்சர் பண்ணோம்? இது -8 or 8. ஓகேவா? ஸோ ஆன்சர் ABCD in the chat whether it is correct. मैम समझ नहीं आ रहा है, அதுக்கு में कुछ नहीं करता. பாசிங் விச் சாப்டர்? ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா படிங்க? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் படிச்சுக்கோ, மெட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்ஸ் படிச்சுக்கோ, அப்புறமேல் வந்துட்டு லீனியர் ப்ரோக்ராமிங் படிச்சுக்கோ, நெக்ஸ்ட் வந்து வெக்டர் 3D படிச்சுக்கோ. இந்த 6 சாப்டர் ஆச்சு படிச்சுட்டு போகணும். எஸ், ஓகே, அப்படி வரீங்களா? adjoint of A is equal to 64 அப்படின்னா then determinant of A is equal to, ஏன் எல்லாரும் A அப்படின்னு சொல்றீங்க? ஓகே, டன். ஸோ பசங்களை இப்போ நீங்கள் வந்து என்ன படிச்சீங்க? யூசிங் த ப்ராப்பர்ட்டி adjoint of A is equal to determinant of A raised to n minus 1. ஓகே, ஸோ adjoint of A கொடுத்துருக்காங்களா 64. ஸோ determinant of A raised to n minus 1 என்னது? 3 ஸ்கொயர் வருமா இங்க? ஓகே, ஸோ 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஓகே, இங்க பாருங்க, 8 ஸ்கொயர் எது வேணாலும் வரலாம், -8 ஸ்கொயர் வரலாம். ஓகே, அதுவும் எனக்கு வந்து 64 தான் கொடுக்கும். 8 ஸ்கொயரும் எனக்கு வரலாம், அதுவும் எனக்கு 64 தான் கிடைக்கும். டிட்டர்மினண்டோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் வரலாம், நெகட்டிவ் வரலாம். கரெக்டா? ஸோ ஆப்ஷன் டி தானே இப்போ வரும். -8 or 8. -8 or 8. ஏன் என்னாச்சு? ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். எஸ், வெரி குட், வெரி குட். ஆப்ஷன் டி யாருமே கரெக்டா சொல்ல, சூப்பர். உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கலாம். சுதர்ஷன், கிரிஜா, கோஜோ. வெரி குட், வெரி குட். நான் உங்களை பார்க்கலடா, சாரிடா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. if A is equal to சொல்றேன். If determinant of A is equal to determinant of K, where A is the square matrix of order 2, then the sum of all possible values of K. இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்கேலாரா? இது வந்து என்னது? ஒரு ஸ்கேலார். ஓகேவா? ஸ்கேலார் is giving you this. That is determinant of K into A is equal to determinant of A. Determinant of K into A is equal to determinant of A. இதை வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? K raised to n into A, that is equal to A. ஓகே, இப்போ வந்து ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்களா? ஆர்டர் is 2. So K raised to 2, determinant of A is equal to determinant of A. So K square is equal to determinant of A by determinant of A வருமா? Cancel ஆகி போயிடும், இங்க 1 வந்துடும். So I got K square is equal to 1. So K ஓட value will be plus or minus 1. என்ன கேட்டிருக்காங்க இங்க? Sum of all the possible values. K க்கு வந்து what are the possible values? -1 and +1. இதை ஆட் பண்ணுங்க. -1 plus 1 is equal to 0 கிடைக்குதா? So option D வருமா? C, D, D. Option D. Yes. Salim. Okay, Salim did correct answer. What happened to others? என்னாச்சு?
நீங்க அதாவது உங்க பேர் வந்துச்சுடா. ஓகே எஸ், தப்பாயிருச்சுன்னா பரவாயில்ல, பட் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ எங்க உனக்கு தப்பா இருந்துச்சு அப்படின்னு. இது வந்து 1 to 2 மார்க்ஸ் கூட கேட்கல. ஓகேவா இந்த கொஸ்டின் 1 to 2 மார்க்ஸ். இஃப் ABCD, ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ ஒரு 90 செகண்ட்ஸ் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். ஓகேவா, இது கொஞ்சம் யோசிக்கணும். இஃப் ABCDEF are the vertices of a triangle ABC and delta denotes the area of the triangle ABC, then இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிப்பீட் பண்ணுமா? ஓகே சாண்டி, ஐ வில் ரிப்பீட். இந்த கொஸ்டினுக்கு அப்புறம் நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, கரெக்டா ஆன்சர் சொல்றீங்க, வெரி குட். ஓகே எஸ். ஸோ இப்போ வந்து என்ன சொல்றாங்க? ஸோ ஐ வில் டேக் another பேஜ். ABCD, ABCDEF, ABCDEF. ABC, ஓகேவா? ஸோ A, B, C, D, E, F. ABCD கரெக்டா? ABCDEF. ஸோ இது வந்து ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஏரியா வந்து நமக்கு கால்குலேட் பண்ணலாமா பசங்களா? ஏரியா வந்து டெல்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏரியா வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க, இட் இஸ் டெல்டா. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு half இன்டூ, ஓகேவா, half இன்டூ A1 A1 Y1 1 இல்லையா? ஸோ அதே மாதிரி CD1 EF1. இது வந்து நமக்கு ஏரியா அப்படின்னு தெரியுமா பசங்களா? இது பாருங்க, இதோட ஸ்கொயர் ஐ ஹாவ் டு டேக், இதோட ஸ்கொயர். நான் வந்து ஐ ஜஸ்ட் டேக்கிங் டிரான்ஸ்போஸ் ஆஃப் திஸ். ஓகேவா, இந்த ஒரு இதோட டிரான்ஸ்போஸ் நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிரான்ஸ்போஸ் ஆஃப் தட் மெட்ரிக்ஸ்? டிரான்ஸ்போஸ் எடுங்க, AB1 CD1 EF1. பசங்களா அதுதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்களா? ACE ACE BDF BDF 1 1 1. ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன புரிஞ்சிச்சு? இதோட டிரான்ஸ்போஸ் தான் இது, இதோட டிரான்ஸ்போஸ் தான் இது. ஸோ இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி என்னன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ். ஓகேவா, டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் தான் நம்ம வந்து இங்க எடுக்க போறோம். கிளியரா? ஓகேவா? ஸோ அப்படின்னா இந்த இதுக்கு பதிலாக இந்த ஒரு மெட்ரிக்ஸ் நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ இதை வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன். எய்தர் வே இவங்களோட டிட்டர்மினன்ட் இஸ் சேம். ஸோ அப்படி வரும்போது ACE BDF 1 1 1. ஓகே, கிளியரா? இது வரைக்கும் ஓகேவா? நான் என்ன பண்ண போறேன்னா இந்த 2 வந்து இந்த சைடு எடுத்துட்டு போயிடுவேன். ஓகேவா? ஸோ தட் இஸ் 2 delta is equal to இந்த மெட்ரிக்ஸ் வருமா? ஐ மீன் இந்த ஒரு டிட்டர்மினன்ட் வருமா? ACE BDF 1 1 1. ஓகே, எனக்கு வந்து இதோட ஸ்கொயரோட வேல்யூ தான் எனக்கு வேணும். கரெக்டா? ஐ நீட் டு ஃபைண்ட் த ஸ்கொயர் ஆஃப் திஸ் வேல்யூ. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு இடத்துலையும் ஸ்கொயர் பண்ணா 4 delta ஸ்கொயர் வருமா? 4 delta ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ACE BDF 1 1 1. தட் இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி. ஓகே, சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க, வெரி குட். ஓகே எஸ், தரணி, கோஜோ, தனுஜ்ராம், சுதர்ஷன், சாண்டி அண்ட் ஜெனிஃபர். வெரி குட் வெரி குட். ஸோ சாண்டி இங்க வந்து பாருங்க, ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உனக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்டா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தட் இஸ் டிட்டர்மினன்ட் ஆஃப் K இன்டூ A இஸ் ஈக்குவல் டு K raised to N இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இதை வந்து நான் பிரிச்சு இப்படி எழுதிட்டேன். அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ தட் இஸ் K raised to N இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. இட்ஸ் ஆல்ரெடி கிவன் இன் தி கொஸ்டின். ஆர்டர் கொடுத்துருக்காங்களா? ஸோ N இஸ் ஆர்டர் ஆஃப் த மெட்ரிக்ஸ். ஸோ K ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ K ஸ்கொயர் வந்து 1 வரும். ஓகேவா? ஸோ K ரூட் அந்த சைட் போகும்போது பிளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். சம் கேட்டிருக்காங்களா? ஸோ சம் வந்து +1 -1 +1 ஆட் பண்ணா 0 வருமா? அதுதான் கொஸ்டின். ஓகேவா? கிளியரா? எஸ் எஸ்.
நீங்களும் பி தான் போட்டீங்களா? மேபி டைமுக்குள்ளார நீங்க வந்து போட்டிருக்க மாட்டீங்க, அதனால தான் ஆன்சர் வரல. இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. ட்ரை டு ஆன்சர். வெரி ஈஸி. Okay. So determinant எடுத்துலாமா? So this into this into this. That's it. Yeah. So that is x1 plus 1 into x square minus x plus 1 minus x minus 1 into x square plus x plus 1. Correct? So இது வந்து இப்படி உனக்கு வந்துச்சு. Okay, so suppose இது வந்து a, determinant of a. So determinant of a is equal to, you got this. ஆனால் இது வந்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? ஒவ்வொன்றா உட்காந்து நீ வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு உட்காராத. ஸோ இது வந்து எந்த ஃபார்மில் இருக்குது பசங்களா? இது a plus b into a square minus a square minus ab plus b square அந்த ஃபார்மில் இருக்கா? ஸோ தட் இஸ் a cube plus b cube. What is a cube plus b cube? a plus a cube plus b cube அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஆமாம், a cube plus b cube. a cube plus b cube ஃபார்மேட்டில் இருக்கா பசங்களுக்கு? பாருங்க, இது எந்த ஃபார்மேட்? a plus b into a square minus ab plus 1 sorry ab plus b square. அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்கு? a cube plus b cube அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? எஸ் ஆர் நோ? எஸ் எஸ் அப்படிங்கிறீங்களா? a cube plus b cube அந்த ஃபார்மேட்டில் இருக்கு. ஸோ அது வந்து அப்படி மாற்றி எழுதலாமா? இது a cube plus b cube, இது a cube minus b cube அந்த ஃபார்மில் இருக்கு. ஓகே, ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1 கியூபு மைனஸ் எக்ஸ் கியூபு மைனஸ் 1 கியூப் அந்த ஒரு ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆயிரும். 2x கியூப். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பின்னு சொன்னீங்க, எல்லாருமே பி தான் சொல்லியிருக்கீங்க. வாட் ஹேப்பன்ட்? ஆப்ஷன் ஏ. பரவாயில்லை இல்லை, பரவாயில்லை ஐ கெஸ். ஓகே, a cube plus b cube எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகே, கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. 90 செகண்ட்ஸ். ஆன்சர். மேம், எக்ஸ் கியூப் வில் கெட் கேன்சலா? ஐயோ என்ன பண்ணிட்டேன்? ஐயோ சாரி பசங்களா. ஓகே, கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது. எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1 கியூப் மைனஸ் எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1 மைனஸ் எக்ஸ் கியூப் இது வந்துடும். ஸோ 2 இஸ் தி ஆன்சர். ஓகே, சாரி 2 இஸ் தி ஆன்சர். மணிக்கவும். ஓகே, எல்லாமே கேன்சலா டே? ஓகே, இதுதான் கொஸ்டின். பி எதில் பி சொல்கிறீங்க? ஓகே, ஸோ இதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு k into ABC, தென் த வேல்யூ ஆஃப் k அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட். ஸோ மைனஸ் a into minus b bc minus bc you will get. Okay, so minus b into minus ac
minus AC. Okay, plus C into AB plus AB. Okay, AB plus AB, and that is equal to K into ABC. Okay, so in the term full cancel ஆயிடும். So minus AB into minus 2AC plus C into 2AB is equal to K into ABC. இது positive ஆயிருமா? So 2ABC plus 2ABC will give you 4 into ABC. Correct? So 2 common வெளியில எடுத்துலாமா? 2, okay. இப்படியே add பண்ணுங்க. 4 into ABC is equal to K into ABC. ABC cancel ஆயிரும். K ஓட value will be 4. 4. Option D. Evening வந்து continuity and differentiability da. Very good. Sudarshan, Mohammad Fahim, Gojo, Narendran and Asiya. Very good. Asiyam. ஹாய் ஆஸ்கின், எப்படிப்பா இருக்க? ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். ரொம்ப நாள் வருஷம் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ? ஓகே, திஸ் இஸ் ஒரு 5 மார்க் கொஸ்டின். பார்த்தீங்களா, 5 மார்க்ஸ் வந்து இட்ஸ் அபவுட் அடிஷன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ஷன். நீ நல்லா ஆட் பண்ண அப்படின்னா ஓகே, நல்லா ஆட் பண்ணலையே அவ்வளோதான். ஓகே, இஃப் A is equal to this, B inverse is equal to this, find AB inverse. ஸோ பார்த்தீங்களா, AB inverse வந்து எப்படி எழுதலாம்? B inverse into A inverse அப்படின்னு எழுதலாமா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆல்சோ ஃபைண்ட் determinant of AB inverse. ஸோ அது வந்து செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் we will find ஆல்ரெடி B inverse நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அதனால A inverse I have to find. A inverse கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ A inverse ஓட equation என்னது? A inverse is equal to adjoint of A divided by determinant of A. கரெக்டா? ஃபர்ஸ்ட் adjoint of A கண்டுபிடிக்கலாமா? adjoint of A கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் cofactor தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் we will start from cofactor. ஸோ C11 is equal to -1. நீங்க calculate பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? ஸோ calculate பண்ணுங்க. ஸோ -1 whole raised to M11. First row, second column. 3 into 2 is 3. 2 into 2 is -4. So that is equal to -1. C12. -1 whole raised to 3. So first row, second column. 2 into 1 is 2. 2 into 1 is again 2. So that will be equal to 0. Okay, so that will be equal to 0. -1, 0. Okay, so C13. -1 whole raised to 4. First row, third column. 2 into 2 is 4. 3 into 1 is 3. That is equal to 1. Okay, so அது முடிஞ்சிச்சா? Next, C21. Second row, first column. So -1 whole raised to 3 into 0 into 1 is 0 minus 4 into 2 is 8. So that is equal to plus 8 you will get. Okay, so C22 வந்து second row, second column eliminate பண்ணீங்கன்னா -1 whole raised to 4. 5 into 1 is 5. 4 into 1 is 4. So that will be equal to 1. C23. -1 whole raised to 5. Second row, third column eliminate பண்ணீங்க அப்படின்னா 5 into 2 is 10. 5 into 2 is 10. 0 into 1 is 0. So that is equal to -10. Next, C third column. Third row, C31 is equal to third row, first column eliminate பண்ணீங்கன்னா -1 whole raised to 4. 0 into 2 is 0. 4 into 3 is -12. So that is equal to -12. C32. Third row, second column. 5 into 2 is -1 whole raised to 5. 5 into 2 is 10. 4 into 2 is -8. So that will be -2. C33. -1 whole raised to 6. So third row, third column. 5 into 3 is 15 minus 0. So that is equal to 15. Okay, are you getting cofactors this? இதுவே வந்து ஓகே 11th எக்ஸாம் எழுதுறீங்களா? இது வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து நீ வந்து என்ன சொல்லலாம், யூ ஹேவ் டு ஷோ த ஸ்டெப்ஸ். 5 மார்க் இல்லையா?
ஈஸி மெத்தட் வந்து எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா வந்து இது எல்லாமே 5 மார்க்ஸ்ல வந்து கேட்கறது, அதனால. ஓகே, ஸோ எஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ சி வந்து cofactors சி வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ தட் இஸ் -1 -1 0 -1 0 1 8 1 -10 -12 -2 15. இதுதான் வந்து எனக்கு கோஃபேக்டரா கிடைக்குது. உங்களுக்கு இதுதான் கோஃபேக்டர் கிடைக்குதா? எஸ் ஆர் நோ? -1 0 1 8 1 -10 -12 2 15. Okay, super. So what will be adjoint of A? Adjoint of A ன்னு வரும். adjoint of A. Adjoint of A வந்து இதோட transpose you have to do. -1 0 1 8 1 -10 -12 -2 15. Okay, so I got adjoint of A. இப்போ வந்து எனக்கு determinant of A I have to find. Determinant of A கண்டுபிடிக்கலாமா? 5 into 3 minus 2 3 minus 2 minus 0 plus 4 into 2 into 2 is 4. என்னது? 4 minus 3. So that is இங்க வந்து 5 வரும் இல்லையா? 5 minus 5 you will get here வந்து 3 into 2. Okay, இங்க 2 இங்க வரும். 5 into 3 minus 4. இப்போ நான் எதுக்கு எல்லாம் அழிச்சேன்? Okay, whatever. Plus 4 into 2 minus 4 minus 3. So that is இங்க வந்து minus 5 வரும் plus 4 வரும். The answer is -1. Determinant is equal to -1 வருதா? -1. Yes. Okay, adjoint of A என்னாச்சு? இதுதான்ப்பா வரும். C ஓட -1 0 1 8 1 -10 -12 -2. ஓகே, இது கரெக்ட் தானே? கரெக்ட் பண்ணிட்டேன்ல? ஓ எஸ். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட A inverse we got இல்லையா? ஸோ A inverse வந்து இது வந்து இப்படி எழுதணுமா? ஓகே, ஸோ வாட் வில் பி A inverse? A inverse is equal to, இப்போ நான் வந்து அந்த மைனஸ் உள்ளார ஆட் மைனஸ் உள்ளார வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு ஐம் கோனா ரைட். ஓகேவா? ஸோ 1 -8 minus 1 minus 8 12. ஓகேவா? 1 minus 8 12. 0 minus 1 0 minus 1 0 minus 1 2. Next minus 1 10 minus 50. இதுதான் உங்களோட A inverse. கரெக்டா? -1 8 12 0 -1 2 1 -1 10 15 -1 10 minus. Okay, yes, 4 தான் வருதா? அப்ப நீங்க உங்களோடது செக் பண்ணுங்கப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ண போறேன் வித் B inverse. ஸோ B inverse என்னது? 1 3 3 1 3 3 1 4 3 1 4 3. நெக்ஸ்ட் வந்து 1 3 4 1 3 4. ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ I'm gonna multiply. ஓகே, நம்ம திருப்பி எழுதணும் இல்லையா? ஸோ இது வந்து A inverse into B inverse இப்படி வராது. ஓகே, திருப்பி நம்ம எழுதணும். கரெக்டா? ஸோ தட் இஸ் B inverse into A inverse I have to write. நான் அதை எடுத்து எழுதுனேன் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்க. ஸோ I can write like this is A inverse and this is B inverse. ஓகே, ஸோ எடுத்து நீங்கள் வந்து எழுதும்போது ஸோ 1 3 3 1 4 3 1 3 4. ஓகே, ஸோ தட் இஸ் 1 minus 8 1 minus 8 12 0 minus 1 2 minus 1 10 minus 50. ஓகே, ஸோ அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரோ இன்டூ ஃபர்ஸ்ட் காலம். 1 into 1 1 3 into 0 0 3 into -1 -3. முடிஞ்சிச்சா? அப்படியே நெக்ஸ்ட் 1 into -8 -8 3 into -1 -3 3 into 10 plus 30. ஓகே, 1 into 12 12 3 into 2 plus 6
3 into minus 15, minus 45. Okay, 1 into 1, 1. 4 into 0, 0. 3 into minus 1, minus 3. 1 into 8, minus 8. 4 into minus 1, minus 4. 3 into 10, plus 30. 1 into 12, 12. 4 into 2, plus 8. 3 into minus 15. 3 into minus 15, minus 45. 1 into 1, 1, plus 0. 4 into this is minus 4. 1 into minus 8 is minus 8. 3 into minus 8, minus 3, plus 40. 1 into 3, 12. 3 into 2 is 6. 4 into minus 15 is equal to 60. இப்படி வருதாடா பசங்களா? yes, எடுப்பேன். Yes, வணக்கம். ஓகேவா? இது இப்படி வருதாடா பசங்களா? இங்க பாருங்க. 1 0 minus 8 minus 3 10 12 6 minus 45 1 minus 8 okay 30 12 8 minus okay இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து இது வந்து மல்டிப்ளை பண்றதுக்குள்ளார so that is b inverse a inverse is equal to what you will get இங்க வந்து minus 2 வருமா minus 2 இங்க வந்து minus 11 30 minus 11 9 29 29 11 10 minus 9 inga 2 or minus 19. Okay, so minus 19. Here it is 12 plus 6 is 18. So 45 minus 18. 15 7 3 27. Minus 27. Next inga vandu 1 minus 3 is minus 2. Next minus 4 30 minus 12 8 18 18 12 plus 8 is 20 45 minus 20 5 20 45 minus 20 5 25 okay minus 25 inga vandu minus 3 40 minus 11 10 minus 1 is 9 3 minus 1 is 29 so 29 12 60 minus 12 10 minus is 8 5 minus 1 48 minus 48 இப்படி வருதாடா are you getting the answer like this ma'am plus 19 plus 19 yes plus 19 ஆமா plus 19 okay so minus 2 19 minus 27 minus 2 18 minus 25 minus 3 29 minus 42 last la வருது minus 42 okay rank question உங்களுக்கு இல்லப்பா it is out of syllabus தேவையில்லாத ஏன்பா படிக்கிறீங்க 42 வருவீங்க ஓகேவா 42 okay clear ஆடா so this is இது வந்து நமக்கு கிடைச்சாச்சு so this is what we have to find இதுல வந்து ஒரு second part கூட இருக்கு இல்லையா find the determinant of AB inverse determinant of AB inverse okay இவங்களோட determinant ஓட AB inverse ஓட determinant we have to take so இது வந்து இப்படி எழுதலாமா 1 by determinant of A into determinant of B you can write correct minus 42 okay minus okay yes இப்ப correct okay okay clear இங்க பாருங்க so determinant of AB inverse வந்து எனக்கு எப்படி எழுதலாம் 1 by determinant of A into determinant 1 by determinant of A into determinant இதே வந்து எனக்கு எப்படி எழுதலாம் 1 by determinant of A into B inverse ஓட determinant okay B already determinant of A ஓட வேல்யூ வந்து எனக்கு -1 ன்னு தெரியும் இப்போ
sorry, determinant of B inverse நீங்க calculate பண்ணீங்கன்னா you will get 1. ஓகேவா? ஸோ அப்படின்னா AB inverse, ஓகேவா? AB inverse is equal to -1. Okay, you can calculate and do. Okay? Yes. இப்போ வந்துட்டு ஓகே இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சீக்கிரம் ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ள சொல்லுங்க. If A and B are invertible matrices, if A and B are invertible matrices, then which of the following is not correct? அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி. Determinant of B inverse into A inverse. அப்படி எழுதலாம், no problem. Yes, you can write like that also. Okay? Adjoint of A is equal to A inverse. ஏன் எல்லாரும் C சொன்னீங்க? Invertible matrix அப்படின்னா if A into B is equal to எனக்கு I கிடைக்குது அப்படின்னா I will say B is the A inverse. இந்த ஒரு கண்டிஷன் வந்தாதான் உங்களை வந்து நான் invertible matrix அப்படின்னு சொல்லுவேன். ஓகே ஓகே, வாட் இஸ் தி ஆன்சர்? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் வரும். ஏன்னா A plus B, ஓகேவா? A plus B inverse நீ எடுத்தா, ஓகேவா? A plus B inverse இது வந்து B inverse plus A inverse வராது. ரெண்டுமே என்டையர்லி வந்து டிஃப்ரெண்ட் மெட்ரிசஸ், டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல மெட்ரிசஸ் தான் வரும் உனக்கு. ஓகேவா? ஸோ அதனால ஏ வராது. இது வந்து கரெக்ட். ஓகே, ரிவர்சல் லோ பிரகாரம் திஸ் இஸ் கரெக்ட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். சி இஸ் ஆல்சோ கரெக்ட் இல்லையா? adjoint of A inverse எப்படி கண்டு? A inverse is equal to adjoint of A by determinant of A தானே கண்டுபிடிப்பீங்க. இது நான் இந்த சைடு எடுத்துட்டு போனா எனக்கு adjoint of A கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து தப்பா வரும். A plus B whole inverse அப்படிங்கிறது A plus B வந்து பண்ணி அப்படின்னா you will get a matrix. அதோட இன்வர்ஸ் எடுக்கிறீங்க. B inverse is different, A inverse is different. அது ரெண்டு ஆட் பண்ணா you won't get it. ஓகேவா? ஸோ அதனால ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எஸ், 50-50ல இருக்கிறீங்க. அசியாம் அண்ட் சுதர்ஷன் ரெண்டு பேர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. குட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. If this is equal to -57, the product of the possible values of x. The product of possible values of x. Okay, clear? Yes. So I'll give you 90 seconds. ஐயோ 60 seconds தான் தந்தேன். இன்வெர்ட்டிபிள் மெட்ரிக்ஸ் இப்போ தானே சொன்னேன். இன்வெர்ட்டிபிள் மெட்ரிக்ஸ் அப்படின்னா சரி, ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. I will tell you. இன்வெர்ட்டிபிள் மெட்ரிக்ஸ் இப்போ தான் சொன்னேன், பட் ஓகே. ஒன்லி ஒரே ஒரு பர்சன் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்றவங்க எல்லாம் கேல்குலேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, சரி. இப்போ இந்த மெட்ரிக்ஸோட வேல்யூ வந்து -57 அப்படின்னா the product of the possible values அப்படின்னு கேட்டிருக்காங்க. So we'll take the determinant. So -1 into 3x square -3 -2 -2 into 3x -0 plus 4 into +4 into 3 வருமா? And that is equal to -57 அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இதை வந்து நான் எப்படி எழுதலாம்? -3x square plus 3 -6x plus 12 is equal to -57. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வருதா? ஓகே, ஆர் யூ கெட்டிங் அ குவாட்ராட்டிக்? இதுலேயும் வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ -3x square plus இங்கே வந்து ஓகே -6x 12 plus 3 is plus 15 is equal to -57.
ஓகே -57. ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இதை நான் வந்து எல்லாமே இது எனக்கு ஐ நீட் எல்லாமே பாசிட்டிவ்ல. ஓகேவா? ஸோ அதனால நான் அதை வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ என்ன வருங்க 3x² -6x -57 -15 is equal to 0 அப்படின்னு வந்துடும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம வந்து இன்னும் என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு வந்த இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்னது 3x² -6x -72 that is equal to 0. I'm dividing all equation by 3. So x² -2x minus 24 என்னடா வரும்? இது வந்து இங்க வரும் 24 24 that is equal to 0. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இதுல இருந்து I need to find the value of x இல்லையா? I need to find the value of x. ஸோ எனக்கு வந்து sum is equal to -2 வரணும் and product is equal to, okay, product is equal to -24 I have to get. Okay, ஸோ அந்த மாதிரி வர 6 and 4 எடுக்கலாமா? ஸோ 6 and 4 -6 4 வந்து எனக்கு -2 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ என்ன வரும்? x² -6x plus 2x -24 that will be equal to 0 if I take x outside. So x minus 6 plus if I take 2 outside, so x minus 6 வந்துடும். So that will be equal to 0. X minus 6 is common and x plus 2 you will have, that is equal to 0. So x is equal to 6 and x is equal to -2 are the possible values for 6. So என்ன சொல்லிருக்காங்க? Product of the possible. You have to take product here. So that is product வந்து என்ன வரும்? Product that is equal to 6 into -2, that is oh wait இங்க 4 தான வரும்? 4 okay, now it's correct. So x is equal to 6 and x is equal to -4. அப்படியே போறது. Okay, -4 வருமா? So -24 ஆப்ஷன். அதே எனக்கு 2ல அந்த நினைப்புல yes did. Okay, thank you. Okay, 100% very good Sudarshan, Thiru and Hydox W. Okay, super. Okay, இப்போ வந்து last question from determinants. Invertible matrix யாரோ கேட்டிருந்தாங்களே, invertible matrix அவங்க இருக்காங்களா? நீங்க இருக்கீங்களா? invertible matrix ஒரு மெட்ரிக்ஸ்க்கு இன்வெர்ட்டிபிள் மெட்ரிக்ஸ் அப்படின்னா இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா, அதான் வந்து மெயின் கண்டிஷன். ஓகேவா? நான் சொல்றேன் நெக்ஸ்ட் போல் வரும்போது ஐ வில் டெல் யூ. இருக்கீங்களா? ஓகே, இன்வெர்ட்டிபிள் மெட்ரிக்ஸ் அப்படின்னா இன்வெர்ட்டிபிள் மெட்ரிக்ஸ் அப்படின்னா அங்க A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா? A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சப்போஸ் A into B. Okay, I'm multiplying two metrics and I'm getting a identity matrix அப்படினா I will say B is the inverse of A. B is the inverse of A. So, B is equal to A inverse. Okay, A into B multiply பண்ணா I கிடைக்கணும். எடுப்பேன். A into B வந்து எனக்கு என்னடா A into B multiply பண்ணா I கிடைக்கணும். அப்படி I கிடைச்சிச்சு அப்படின்னா B will be the inverse of the matrix. So if this condition satisfies, we can say A inverse exists and it is an invertible matrix. That's it. Okay? Yes. Last question. So இதாப்பா நான் வந்து சொன்னது using this. இப்போ இதில் வந்து டைரக்டா they will ask. First விஷயம் நீ வந்து என்ன நோட் பண்ண அப்படின்னா Aயும் இங்க இருக்கிற given A matrixும் இதுல இருந்து எடுக்கிற A matrixும் சேமா அப்படின்னு வந்து பார்க்கணும். அப்படி சேம் இல்ல அப்படின்னா அதோட டிரான்ஸ்போஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த கேஸ் ஓகேவா 100% எடுத்துக்கோ, இட் வில் பி டிரான்ஸ்போஸ். AOD NCERT is enough. For theorem it is fair. ஆனா வந்து இல்ல AODக்கு வந்து NCERT is enough தான். ஓகே, எஸ். ஓகே, ஸோ வந்து AODக்கு நான் வந்து ஒரு விஷயம் I have to tell. ஓகே, ஈவினிங் வந்து கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி பா. ஓகேவா? எஸ், இங்க பாருங்க.
So இப்போ நான் வந்து already I have explained this. இருந்தாலும் I will explain it again. So if A is equal to this matrix, ஓகேவா, find A inverse ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து A inverse கண்டுபிடிப்போம். ஓகே ஃபைன். Hence solve the system of linear equation. அப்படி வந்து இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நீ வந்து இந்த இதுல இருந்து எக்ஸ் ஒய் செட்டுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே வந்து நீ வந்து ஏ இன்வெர்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆஃப்டர் தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் தி ஹோல் சினாரியோ. ஓகேவா? ஸோ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஏ இன்வெர்ஸ்க்கு என்ன வேணும்? ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு adjoint of A by determinant of A. Correct? Adjoint of A divided by determinant of A. Okay. First we will find adjoint of A. Adjoint of A வேணும்னா cofactors கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? So cofactors கண்டுபிடிக்கலாமா? So இங்க இருந்து நான் cofactor கண்டுபிடிக்கிறேன். C11. C11 is equal to minus 1 whole raised to 2. Okay, so that is first row, first column. Sorry, first row, first column eliminate பண்ணிடுங்க. So that is minus 1 into 1, minus 1, minus 2. You will get minus 3, minus 1, 1, minus, okay. C21, C12. So minus 1, the whole raised to 3. Abdina, first row, second column. First row, second column. So minus 2 into 1, minus 2 into 1, minus 2. Minus 2 into this, 0. So you will get 2 here. C13 is equal to minus 1 whole raised to 4. என்ன பண்ணோம்? First row, third column eliminate பண்ணோம். Minus 2 into 1, 2. 0. So you will get 2 here. Okay. So clear? இப்போ இந்த ஒரு first இது முடிச்சு. Next போலாம். C21. Okay. C21. Second row, first column. So that will be equal to minus 1 whole raised to 3. 2 into 1 is 2. Minus 0. That is equal to minus 2. C22, that will be equal to second row, second column, 1 into 1. So minus 1 whole raised to 4. Minus 1 into 1, 1. 0 vandruma inga 0. So that will be equal to 1. S23 வந்து பாத்தீங்கன்னா okay, second row, third column. So minus 1 whole raised to 5. 1 into minus 1, minus 1. 2 into 0, that is 0. So you will get 1 here. Okay, next one the third column. Sorry, third row. S31. So third row, first column eliminate பண்ணுங்க. 2 into, so that is minus 1 whole raised to 4. 2 into minus 2, that is minus 4. இது வந்து 0 வந்துரும். So here it is minus 4. Minus 4. Okay, so S32. Third row, second column. Minus 1 whole raised to 5. Minus 2, இது வந்து 0 வந்துரும். So here it is 2. S33, third row, third column. So minus 1 whole raised to 6, minus 1 plus 4. So that will be equal to 3. Okay வா, இந்த மாதிரி கிடைக்குதாடா பசங்களா? ஏன் பேரா? ஸ்ரீஷ்மா. Okay, yes, இது ஓகேவா? கிளியரா? ஓகே, இப்போ நம்ம வந்து cofactor matrix எழுத போறோம். cofactors. So that is எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண? minus 3 2 minus 3 2 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து minus 2 1 1. நெக்ஸ்ட் minus 4 2 3. ஓகே, are you getting the same answer as well? இந்த மாதிரி உங்களுக்கும் கிடைக்குதாடா? Yes, sure, definitely Sudarshan, don't worry about it. Okay. Minus 3 2 2, minus 2 1 1, minus 4 2 3. Yes, okay. Last minus 3 வருமா? Last minus 3 வராது, 3 தான் வரும். 3. Okay, check பண்ணிக்கிறேன் again. Minus 1 raised to 6 1 into minus 1 2 into minus 4 வரும். minus 1 இல்லப்பா, கரெக்ட் தான் 3 தான் வரும். Okay. Yes. So what is adjoint of A? Adjoint of A will be equal to minus 3 2 2, minus 2 1 1, minus 4 2 3.
Okay, now we have to find determinant of A. First actually வந்து determinant of A கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து வேலிடா தான் இருக்கும். மேபி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் மீன்ஸ் ஈக்குவல் டு 0 வரலாம். ஆனா அப்படி வராது. அப்படியெல்லாம் அவங்க அது பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பண்ணலாமா? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 into minus 1 into 1 minus 1 plus 2 plus 2 into minus 2 0 plus 0. So that is equal to 1 varum plus 1 minus 3 varudha. Are you getting minus 3? Ma'am, minus 3. Okay, determinant of A minus 3 varudha. Oh, minus 3. Minus 1 minus 2. Okay. Inga minus da. Okay, minus 1 into minus 1 minus 2 varum. Inga minus 3 varum. Minus 3 plus 4, that will be equal to 1. Yes. Okay. So determinant of A வந்துருச்சு. Then A inverse that இதே தான் வந்து A inverse வரும். கரெக்ட்டா? இதுவே தான் A inverse வரும். இப்போ வந்து first question answer done. Hence solve the system of linear equation. இது கொடுத்திருக்காங்க. Okay. So from this we have to write. என்ன எழுதலாம்? உங்களுக்கே தெரியும் இந்த equation என்னது? A inverse into B is equal to X. கரெக்ட்டா? What is A matrix here? A matrix நம்ம டைரக்டாவே எழுதிடலாமா? டைரக்டாவே எழுதலாமா? ஸோ இங்கே A வந்து என்னது? 1 minus 2 0 1 minus 2 0 2 minus 1 minus 1 2 minus 1 minus 1 here 0 minus 2 0 minus 2 0 0 minus 2 1. Okay, so this is my A. இப்போ வந்து பாருங்க இந்த Aயும் இந்த Aயும் வந்து என்ன உங்களுக்கு தெரியுது? இந்த போர்டு மாத்தி என் வாழ்க்கையே இந்த மாதிரி ஆயிரும் போல. இதோட டிரான்ஸ்போஸ் தான் இது. ஓகேவா? நீ வந்து செக் பண்ணிக்கோ. வெரி குட் நிவா, சூப்பர், கரெக்ட் ஆன்சர். இதோட டிரான்ஸ்போஸ் தான் இது. இவங்க இதோட டிரான்ஸ்போஸ் தான் இது. ஓகேவா? ஸோ ஐ கேன் ரைட் திஸ் இஸ் A டிரான்ஸ்போஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து எனக்கு A இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ A இன்வர்ஸ் நம்ம எனக்கு ஆல்ரெடி எனக்கு தெரியும். A இன்வர்ஸோட டிரான்ஸ்போஸ் நான் எடுத்தா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? A டிரான்ஸ்போஸோட இன்வர்ஸ். ஓகேவா? ஓகே, கிளியர். வெரி குட் நிஷாந்த். ஓகே, கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஸோ நவ் ஐ ஹாவ் A இன்வர்ஸ் ஹியர். ஸோ A இன்வர்ஸ் என்னது? A inverse is equal to minus 3 minus 2 minus 4 minus 3 minus 2 minus 4 next 2 1 2 2 1 2 next 2 1 3 next is 2 1 3. Okay, இதோட டிரான்ஸ்போஸ் எடுக்கலாமா? So A inverse whole transpose is equal to A transpose inverse. மறக்க கூடாதுன்னு. Okay, so A transpose whole inverse is equal to அவங்களோட inverse வந்து என்ன வரும்? minus 3 minus 2 minus 4 2 1 2 2 1 3 2 1 3. Okay, so what is B பசங்களா? What is B? 10 8 7. Okay, what is B? B is equal to 10 8 7. Okay, so that is into 10 8 7. Okay, so that is equal to என்னது? X Y Z. Okay, so இப்போ வந்து multiply பண்ணலாமா? minus 3 into 10 minus 30 plus 16 plus 14 minus 2 minus 20 plus 8 minus 20 plus 8 plus 7 minus 40 plus 16 plus 21. என்னப்பா ஆன்சர் கிடைக்குது? X, Y, Z. What is the answer you are getting? Ma'am, why we take transpose here? We can directly substitute A inverse and B. போச்சு.
integrals yes pa definitely integrals எடுப்போம் okay minus 21 கரெக்ட் தானே அப்புறம் எழுதிருக்கீங்க பாருங்க கரெக்ட் தானே yes minus 30 16 14 minus 20 plus 8 plus 7 minus 14 16 plus 1 so 0 minus 5 minus 3 வருமா 0 0 minus 5 minus 3 வரணும் okay so x is equal to 0 y is equal to minus 5 z is equal to minus 3 okay இது வந்து கொஞ்சம் எடுத்து எழுதுங்க ஓகேவா so it will be nice ma'am why we take transpose அது வந்து ஒரு property okay so that is the one of the property okay okay so அந்த property தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் a inverse into b multiply பண்ண முடியாது இப்போ இங்க பாருங்க இது a transpose இது a புரியுதா இது வந்து a அதோட transpose தான் இங்க இருந்து தான நம்ம எடுப்போம் a matrix எல்லாமே வந்து இங்க இருந்து இந்த ஒரு particular linear equationல இருந்து தான் okay Nivas I will come to you first நான் நிஷாந்தோட டவுட் கிளியர் பண்ணிக்கிறேன் பசங்களா நம்ம a matrix எங்க இருந்து எடுப்போம் linear equations வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணனும் ஓகேவா first we will take இதுல இருந்து a எடுப்போம் இல்லையா coefficient of x y z அப்படினு சொல்லிட்டு a matrix எடுப்போம் b matrix எடுப்போம் next xy கரெக்ட்டா சோ அப்படி இருக்கும்போது இதுல இருந்து நான் a matrix எடுக்கும்போது எனக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படினா இதோட இந்த given a ஓட transpose தான் வந்துச்சு ஆல்ரெடி நான் வந்து a inverse கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் திருப்பி எனக்கு வந்து a inverse கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது most of the questionல வந்து என்ன சொல்லுவாங்க by using this a inverse find the இல்லாட்டி solve அப்படினு சொல்லுவாங்க ஓகே கிளியரா சோ அப்படி by using this அப்படினு வரும்போது நம்ம வந்து a inverse நம்ம யூஸ் பண்ண சொல்றாங்க ஓகே சோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து எடுத்தோம் அதேதான் sometimes டைரக்டாவே இருக்கும் sometimes டைரக்டா இருக்காது so that's why okay integrals எடுப்போம் பா நாளைக்கு வந்து உங்களுக்கு integrals வீடியோ வரும் okay so இப்போ வந்து என்ன சொல்றாங்க in first plus 14 will come not 21 எது சொல்றீங்க கரெக்ட் தான் போகுது கரெக்ட் இல்லையா கரெக்ட் எஸ் ஓகே ஏதாச்சும் இதுல மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ ஓகே எஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்ல நெக்ஸ்ட் இஸ் no in first plus 14 will come not 21 you mean in the last row ல சொல்றீங்களோ 14 தான் வரும் 21 வராதா இருங்க வெயிட் பண்ணுங்க ஓகே क्वेश्चन எடுத்துட்டீங்களா இங்க பாருங்க அதானே நானும் கொடுத்திருக்கேன் 16 plus 14 is 30 வரும் 30 0 வந்துரும் டிரான்ஸ்போஸ் எடுத்தது எல்லாமே கரெக்ட் தானே -3 -2 -4 2 1 2 2 1 3 30 16 14 -40 16 7 into 1 is 21 correct okay next is application of derivatives or a 5 minutes break we can take okay a 5 minutes break okay va so I will come by 11:40 or 5 minutes break we will take okay va poi or 11:40 11:35 ஆச்சா 11:40 க்கு நீங்க வாங்க okay va
Hello, hi. Ma'am, what is Xylem function? Wait பண்ணுங்க. Yes. Hello, yes. Am I audible? Yes. Hi. வாங்க. Application of integrals பார்க்கலாமா? Sorry, application of derivatives பார்க்கலாமா? Xylem function step function அப்படின்னு சொல்லுவோம். Okay. Xylem function நான் வந்து சொல்றேன். Okay. Wait பண்ணுங்க. Audible, yes. Okay. So பசங்களா, இப்போ வந்து நம்ம application of derivatives போலாமா? Application of derivatives. Yes. Xylem function அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு பர்டிகுலர் இதில் மட்டும்தான் வந்து ஒரு இதில் -1ல் வந்து இப்படி போகும், இதில் வந்து இப்படி போகும். அதோட f(x) வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? Xylem function. Yes. Integrals I will take, don't worry. Okay. So இதில் வந்து what I am planning is that I am basically focusing on finding local maxima, local minima, first order derivative, second order derivative. அதுதான் focus பண்றோம். So maximum கண்டுபிடிக்கிறது, minimum கண்டுபிடிக்கிறது. Okay. And இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பேஸ் ஸ்டடி நான் இன்னைக்கு வந்து லைக் ஐ டிடன்ட் இன்வால்வ் பிகாஸ் அது வந்து டைம் எடுக்கும். பிகாஸ் அது வந்து செப்பரேட் செஷன் நான் வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். மேரத்தானில் நான் வந்து ஏஓடி ஓகே. ஸோ ஏஓடிக்கு வந்து வேர்ட் ப்ராப்ளமும் அண்ட் கேஸ் பேஸ் கொஸ்டினும் நான் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்து நான் வந்து மேரத்தான் செஷனில் ஐ வில் டூ. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன சொல்லலாம், மெயின்லி வி வில் பி ஃபோக்கஸிங் ஆன் லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பட் நான் வந்து எல்லாமே உங்களுக்கு தேவையான தியரம் வி வில் டேக். ஓகே. ஸோ பசங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஓகே, சூன் ஐ வில் டேக். மேரத்தான் செஷனில் நான் வந்து இப்போ இன்னைக்கு கவர் பண்ண முடியாதது நான் எல்லாமே மேரத்தான் செஷனில் கவர் பண்ணிடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஓகேவா? குளோபல் மேக்ஸிமம் அதெல்லாம் உங்களுக்கு இல்லை. ஓகே, அவ்வளோலாம் நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். சரியா? ஓகே. எஸ், பிஒய்க்யூஸ் சால்வ் பண்ணலாம், டோன்ட் வரி. பிஒய்க்யூஸ் இருக்கு. ஓகே, ஃப்ரம் ஹியர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறதுல இருந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஸோ டோன்ட் வரி. ஏஓடிக்கு வந்து ஐ வில் டேக் இன் மேரத்தான் செஷன் தெளிவாக நான் கேஸ் பேஸ் ஸ்டடியும் வேர்ட் ப்ராப்ளம்ஸும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து வி வில் லேர்ன் ஆல் த கான்செப்ட்ஸ் எல்லாமே. நான் உனக்கு இப்போ வந்து இது தெரிஞ்சிருந்து அப்படின்னா உனக்கு வந்து லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் என்ன கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் வந்து சூப்பராக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஓகேவா? அதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்கிறோம், dy/dx. தட் இஸ் எக்ஸோட y-ஓட வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வந்து எவ்வளவு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? எவ்வளவு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம், அதுதான் நம்ம வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y. அது இருக்கு. அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம் இருக்கு. எஸ், அதுதான் நான் வந்து என்னன்னு சொல்லுவேன், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டி அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ dy/dx அப்படிங்கிறது. ஓகே. ஸோ தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். நான் வந்து இவ்வளோ டைம்ல வந்து இங்க போறேன் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே ஃபைன். சரியா? ஸோ அதான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் என்ன சொல்லலாம், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ். ஸோ அதுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வி வில் டூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். என்ன பசங்களா? இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து f(x) here x is independent, y is dependent variable. Very good. Yes, correct Sudarshan. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று இந்த ஒரே ஒரு கிராஃப் மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து கேரண்டீடாக நான் சொல்கிறேன், இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனில் வந்து உனக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. ஓகேவா? எந்த ஒரு டவுட்டுமே வராது. அந்த மாதிரி ஐ வில் ஜஸ்ட் டீச் யூ திஸ். ஓகே, எங்க f(x) எடுக்கிறது, எங்க நான் வந்து ஈக்குவல் டு எடுக்கிறது அப்படின்னு நிறைய ஒரு டவுட்ஸ் யூ வில் ஹாவ். நோ. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு சொல்லித்தரது போகிறது வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். என்னது? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிக்டா இன்க்ரீஸ் ஆகுறாங்க. ஓகே.
ஸ்ட்ரிக்டா இன்க்ரீஸ் ஆகுறாங்க அப்படின்னா என்னது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படின்னா அங்க வந்து அவன் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போறான் there is no பை போயிட்டு வாங்க ஸ்ட்ரிக்டா இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஓகேவா there is no like something like ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்து அப்படி கிடையாது ஸ்ட்ரிக்ட்லி இட் இஸ் இன்க்ரீசிங் ஓகேவா ஸ்ட்ரிக்ட்லி இட் இஸ் இன்க்ரீசிங் ஓகே ஸ்ட்ரிக்ட்லி இட் இஸ் இன்க்ரீசிங் ஸோ இப்போ வந்து இந்த பாயிண்ட்ல வந்து ஸோ ஐ எம் டேக்கிங் அ பாயிண்ட் ஹியர் ஓகே ஸோ ஐ எம் டேக்கிங் அ பாயிண்ட் ஐ எம் டேக்கிங் அ பாயிண்ட் இங்க நான் வந்து ஒரு பாயிண்ட் ஐயோ அதுவும் அழிச்சிட்டேனா okay I'm taking a point here which is x1 okay and I'm taking another point here which is x2 okay so இதுக்கு corresponding இங்க வந்து ஒரு வேல்யூ வரும் that is f of x1 கரெக்ட்டா இதுக்கு corresponding இங்க ஒரு வேல்யூ வரும் that is f of x2 கரெக்ட்டா so ஸ்ட்ரிக்ட்டா இன்க்ரீஸ் ஆகுது அங்க வந்து எந்த very good கிரிஜா okay okay fine yes 1 minute okay yes okay so இப்போ வந்து பாருங்க x1 வந்து அப்படிங்கிறது x1 is less than இல்லாட்டி இப்படி எழுதலாமா x2 is greater than x1 அப்படின்னா f of x1 வந்து always greater than f of x2 இங்க வந்து greater than or equal to வராது ஓகே வாய்ஸ் பிரேக் ஆகுதா இங்க வந்து greater than or equal to வராது ஏன்னா வந்து equal to அப்படிங்கிறது ஒரு விஷயமே வராதுங்க ஓகேவா it is always greater strict increase ஆகுது strictly it is increasing okay yes okay girija okay thank you ஓகேவா so strictly increasingல வந்து greater than equal to வராது only greater than தான் வரும் ஓகேவா ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா வந்து it is strictly increasing okay so இப்போ நான் வந்து இப்போ வந்து if I want to like என்ன சொல்ல இப்போ நான் வந்து question நான் வந்து solve பண்ணணும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன்ல நான் வந்து கொஸ்டினுக்கு வந்து சால்வ் பண்ணணும்னா எப்படி மேம் சால்வ் பண்றது அப்படின்னா இங்க வந்து என்ன வரும் இங்க எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் எப்பவுமே வந்து எப்படி இருக்கும் கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கும் ஓகேவா கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கும் ஸோ அதுவே வந்து நான் வந்து இப்போ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீஸ் ஆகுது ஓகே ஸோ இங்க நான் வந்துட்டு ஒரு வேல்யூ நான் எடுக்கிறேன் தட் இஸ் x1 இங்க ஐ எம் டேக்கிங் அ வேல்யூ தட் இஸ் x2 ஓகே ஸோ ஹியர் இட் இஸ் f of x1 ஓகே அண்ட் ஹியர் இட் இஸ் f of x2 இங்க வந்து பாத்தீங்கன்னா x2 is greater than x1 ஆனா f of x1 என்ன இது f of x2 is less than f of x1 இப்போ question வந்துச்சுன்னா எப்படி நீ ஆன்சர் பண்ணலாம் f dash of x வந்து less than 0 வர இடத்துலலாம் அது வந்து strictly decreasing okay strictly decreasing no இல்ல எங்கப்பா இங்க சொல்றீங்களா ஓகே ஆமா f of x2 is greater than f of x1 okay ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான் f of x2 வந்து f of x1 க்கு கிரேட்டரா இருக்கும் இங்க f of x2 வந்து f of x1 க்கு லெஸரா இருக்கும் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னா அங்க லெஸ் தேன் மட்டும்தான் வரும் கிரேட்டர் தேன் ஓகேவா கிரேட்டர் தேன் f dash of x வந்து கிரேட்டர் தேன் வந்துச்சு அப்படின்னா அங்க வந்து என்ன வரும் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் இப்போ எப்படி இந்த f dash of x அந்த கான்செப்ட்டுக்கு வந்தாங்க ஒண்ணுமே கிடையாது சப்போஸ் நம்ம வந்து ஒரு கர்வ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க ஓகேவா சப்போஸ் ஐ எம் டேக்கிங் அ கர்வ் ஹியர் இவ்வளோ பெரிய கர்வ் okay
ஸோ இங்கே பாருங்க. ஸோ இஃப் ஐம் டேக்கிங் அ கர்வ் ஹியர், ஓகேவா, இங்கே நான் வந்து ஒரு கர்வ் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு பாயிண்ட் நான் வந்து மார்க் பண்ணுறேன், சப்போஸ் ஏ. இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணுறேன், சப்போஸ் பி. ஸோ திஸ் இஸ் அ ஹையஸ்ட் பாயிண்ட், ரைட்? ஸோ இதுதான் வந்து உங்களோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து இஃப் ஐம் ட்ராயிங் அ டேஞ்சன்ட் ஹியர், என்னது பசங்களா, இஃப் ஐம் ட்ராயிங் அ டேஞ்சன்ட் இன் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட் ஏ, ஏல வந்து நான் ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன் அப்படின்னா, ஸோ டேஞ்சன்ட் அண்ட் திஸ் லைன் வில் மேக் அன் ஆங்கிள் ஆஃப் ஆல்ஃபா. ஸோ டேஞ்சன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் இன்க்ளைன்ட் இல்லையா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அங்கே வந்து ஒரு ஸ்லோப் இருக்கும். ஸோ ஸ்லோப் அப்படிங்கிறது வந்து நமக்கு என்னன்னு சொல்லலாம், tan theta அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி dy by dx அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி f dash of x அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ வந்து tan alpha, alpha is acute here, alpha வந்து ஒரு acute angle இங்க, alpha is acute angle, so therefore tan alpha will always be positive, எப்பவுமே பாசிட்டிவா இருப்பாங்களா? ஸோ அதனால தான் f dash of x வந்து என்ன வரும், greater than 0 வரும். So if it is greater than 0, we can say it is strictly increasing. என்னது, strictly increasing. So பசங்களா அதே மாதிரி நான் இந்த பாயிண்ட்ல வந்து ஒரு tangent I am drawing, okay, I am drawing a tangent here. So நான் இதை வந்து இது பண்ணா, so this is an obtuse angle, இது வந்து ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க, ஆல்ஃபா is obtuse angle. ரிப்பீட் பண்ணணுமா, ரிப்பீட் பண்ணு, டெஃபினெட்லி. ஸோ திஸ் இஸ் த கர்வ், ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கர்வ். ஓகே, ஸோ இந்த கர்வில் வந்துட்டு இப்போ நான் இங்கே வந்து எடுத்த கர்வ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரியறதுக்காக. சப்போஸ் எப்பவுமே எக்ஸாமுக்கு இந்த மாதிரி தான் நம்ம வந்து கான்செப்ட் வைஸ் நம்ம படிக்கணும். ஓகே, ஸோ சப்போஸ் திஸ் இஸ் த கர்வ் அண்ட் ஐ எம் டேக்கிங் அ பாயிண்ட் ஹியர், ஓகேவா? இது வந்து இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எடுக்கு. ஸோ அந்த பாயிண்ட்ல ஐ எம் ஜஸ்ட் டிராயிங் அ டேஞ்சன்ட், ஓகேவா? அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி இப்போ அதுக்கு பட் PYQs ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் நம்மளோட ஒரு என்ன சொல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி தான் வந்து PYQs. ஜஸ்ட் கோ த்ரூ இட். சூப்பர் டன்னி. ஓகே, ஆல் த பெஸ்ட் ரோஹித். Okay, just to go through PYQs. Once you mastered RD Sharma, then you can easily do all the PYQs. But irundhalum ஒரு glance போய் பாருங்க. Okay, so this is our tangent. Tangent and this y-axis makes an alpha. So alpha is an acute angle here. So tan alpha எப்பவுமே பாசிட்டிவா இருக்குமா? So இங்க வந்து f dash of x வந்து greater than 0 இருக்குமா? கரெக்டா? ஓகே, இது கிளியரா? So அதே மாதிரி இந்த சைடுல நான் வந்து ஒரு tangent நான் எடுக்கிறேன். Okay, so that is alpha வந்து இங்க obtuse. Okay, so therefore tan alpha வந்து ஒரு negative value I will get. Correct? Negative value. So that is f dash of x வந்து எப்பவுமே less than 0 இருக்கும். So இந்த ஒரு portionல வந்து பாத்தீங்கன்னா f dash of x is less than 0. So decreasing, increasing, decreasing functionல main thing is that there is no equal to sign. ஏன்னா அவங்க strictா இருக்காங்க. Strict. Okay. So this is basically the graph. புரியுதா? Okay, clear? Yes. So இதான் வந்து strictly increasing, strictly decreasing or strictly இது வந்து strictly decreasing. Strictly decreasing ஓட condition. Okay, இப்போ நம்ம வந்து increasing and decreasing functionக்கு போலாம். ஓகேவா? Increasing and decreasing. Okay, very good, very good. பசங்களே இதுவே போதும். ஓகேவா? உனக்கு வந்து லோக்கல் மேக்ஸிமா இல்லாட்டி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவே போதும். ஓகே, இந்த கான்செப்ட் தான் தேவை. இந்த கான்செப்ட்ல இருந்து நம்ம வந்து படிக்க போறோம். ஓகே, ஸோ என்னோட கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்படி போகுது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அண்ட் சம் கான்ஸ்டன்ட் அண்ட் அகெயின் இன்க்ரீசிங். ஓகே, oh super Rohit, very good. Okay, yes, all the best. So இப்போ வந்து increasing functionல வந்து பாத்தீங்கன்னா function increase ஆகுது, ஆனா sometimes it is getting constant and திருப்பி வந்து increase ஆகுது. கரெக்டா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. இன்க்ரீஸ் ஆகுதா ஆகுது, ஆனா வந்து some ஏரியாஸ்ல வந்து it is constant, some ஏரியாஸ்ல it is going up இல்லையா? இப்போ வந்து இப்போ இந்த கான்ஸ்டன்டோட இடம் இங்க பாருங்க, கான்ஸ்டன்ட், திஸ் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? இங்க வந்து நான் ஸ்லோப் எடுத்து இட் வில் பி f dash of x is equal to 0. கரெக்டா? இங்க பாருங்க, இந்த கான்ஸ்டன்ட்ல f dash of x நான் எடுத்தா that is 0. கரெக்டா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா f dash of x வந்து greater than 0வா தான் இருக்கும். இங்கேயும் f dash of x வந்து
greater than 0 தான் இருக்கும். கரெக்ட்டா? So it is increasing. So increasing functionல வந்து first thing you have to keep in mind is that f dash of x வந்து எப்பவுமே greater than or equal to 0 தான் இருக்கும். Okay, so இப்போ வந்து x1 வந்து less than x2 இருந்தாலும் f of x1 can be less than or equal to f of x2. Less than or equal to. That is the one thing you have to keep in mind. Okay. So இதான் வந்து increasing function ஓட increasing function ஓட main விஷயம். இப்போ வந்து சும்மா வந்து அவங்க சொல்லுவாங்க increasing function. Find where this function is increasing. Function increase ஆகுது. அவங்க வந்து மென்ஷன் பண்றாங்க strictly increasing அப்படின்னா நீ வந்து less than greater than தான் எடுக்கணும். இல்ல increasing மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணீங்க. You have to take f dash of x greater than or equal to 0 எடுத்து தான் ஆகணும். இல்லாட்டி உன்னோட ஆன்சர் தப்பாகும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க decreasing function. Decreasing function. ஓகே, trust me பசங்களா, இத நான் சொல்லி தந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து PYQs நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம் for local maxima, local minima இதுக்கெல்லாம். நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. You will answer by yourself. Just by this 4 graphs. நான் இந்த 4 கிராஃப் தான் உங்ககிட்ட நான் சொல்லி தர போறேன். 4 கிராஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். தட்ஸ் இட். அதுல இருந்து நீ வந்து 2 to 3 மார்க்ஸ், ஈவன் 5 மார்க்ஸ் கூட கேட்டா நீ வந்து சூப்பரா எழுதலாம். ஓகே, ட்ரஸ்ட் மீ. ஓகேவா? ஸோ உட்காந்து புக்ல வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஃபைன். அது வந்து உன்னோட கான்செப்ட் வைஸ் இப்போதைக்கு நமக்கு அது டைம் இல்லை. கரெக்டா? ஸோ அதனால ஸோ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது decreasing function okay, function decrease ஆகிட்டே தான் இருக்கு. கரெக்ட்டா? function is decreasing. so function decrease ஆகிட்டே இருக்கும்போது function decrease ஆகிட்டே இருக்கு. so அப்படி இருக்கும்போது இங்க வந்து x1 வந்து greater than x2 ஆ இருக்கலாம். f of x2 வந்து less than or equal to f of x1 ஆ இருக்கலாம். ஸோ நம்ம வந்து எழுதும்போது கொஸ்டின்ல வந்து கேட்டாங்கன்னா f dash of x வந்து less than or equal to 0. That's it. கிளியரா? எஸ். ஓகே, என்னடா எல்லாரும் எங்க போயிட்டீங்க? ஓகே, ஃபைன். ஸோ இதான் வந்து இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா பார்த்தலாமா? லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகே, ஸோ லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ, மினிமம் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம், மினிமம் வேல்யூ நம்ம வந்து பார்த்தலாம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம், மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது இது வரைக்கும் ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க. வி ஆர் ஹியர் ஒன்லி. ஓகே ஓகே. இல்ல திடீர்னு எல்லாரும் எங்க போயிட்டீங்க அப்படின்னு நினைச்சேன். ஓகே, ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமாக்கு போறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து படிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் படிச்சிட்டீங்க அப்படின்னா லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமம் வந்து உனக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து இங்கே வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் ஆன ரோல் வந்து இட் வில் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல். மேக்ஸிமம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டும் லோக்கல் மேக்ஸிமாவும் லோக்கல் மினிமம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லோக்கல் மேக்ஸிமா we will learn. ஓகே, ஸோ இது வந்து தான் மேக்ஸிமம் வேல்யூ. கரெக்டா? அதை வந்து நான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். திஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே, ஸோ திஸ் இஸ் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த லோக்கல் மேக்ஸிமம் ஒன் மினிட் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் எஃப் ஆஃப் சி அதில் தான் வந்து என்ன வரும் பசங்களா? மேக்ஸிமம் வேல்யூஸ் வில் பி தேர். ஓகே, ஸோ இதுதான் வந்து சில தான் வந்து என்ன வரும்? மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ஆனால் வந்து இங்கே வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0. இங்கே வந்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0 இருக்கும்.
ஸோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா f dash of x வந்து greater than 0 இருக்கும், கீழே வரும்போது f dash of x வந்து less than 0 இருக்கும். சேம் கான்செப்ட் தான். ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் மினிமம் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட் we have to find. ஓகே மேம், மினிமா அண்ட் மேக்ஸிமா அப்படின்னா மினிமா மேக்ஸிமா அதே தான், சேம் கான்செப்ட் தான். மினிமா மேக்ஸிமா என்ன தெரியுமா? ஒன்றுமே கிடையாது. மினிமா அப்படின்னா மேக்ஸிமம் அப்படி. இப்போ வந்து உங்கள் ஸ்கூலில் 12A இருக்கும், எவ்வளோ செஷன் இருக்கும்? 12A, 12B, 12C, 12D இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் வந்து டாப்பரோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 100 வேண்டாம், 97. இங்கே வந்து டாப்பரோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 98. இங்கே டாப்பரோட ஸ்கோர் இஸ் 99. ஹியர் த டாப்பரோட ஸ்கோர் இஸ் 100. மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னா இந்த ஃபுல் ஸ்கூலில், இப்போ உங்கள் ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஸ்கூல் ஓகே, ஸ்கூல்லே வந்து மேக்ஸிமம் யார் வந்து டாப்பர் அப்படின்னா ஸ்கூல்லே 12லே வந்து மேக்ஸிமம் அப்படின்னு வருது அப்படின்னா ஓகே 12D தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வருது ஹோல் ஸ்கூல்லே. இப்போ அதுவே வந்து நான் வந்துட்டு இப்போ மினிமம் வேல்யூ அப்படின்னா 12A வந்துடும். ஓகேவா? ஸோ அதான் வந்து மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ. லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமம்னா என்ன தெரியுமா? 12Aலே மட்டும் 12Aல மட்டும். இப்போ சப்போஸ் யாரை சொல்ல நமக்கு இப்போ 12Aல வந்துட்டு கிரிஜாவ், ஓகே, கிரிஜாவ் அண்ட் சுதர்ஷன், ஓகே, இவங்க 2 பேர் தான் டாப்பர்ஸ். ஓகேவா? 12Aல இவங்க. அப்போ அவங்க வந்து 12Aல வந்து அவங்களுக்கு மேக்ஸிமம் வேல்யூ. புரியுதா? மேக்ஸிமம் ரெண்டுமே வந்து சேம் கண்டிஷன் தான். ரெண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே மெத்தட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். எய்தர் we can யூஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இல்லாட்டி செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எடுக்கலாம். புரியுதா? ஓகே. ஸோ இது வந்து ஹோல் ஸ்கூல்ல எடுத்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா we will say மேக்ஸிமம் மினிமம். ஓகேவா? அதான் நான் வந்து இந்த ஒரு பெரிய கிராஃப் எடுத்து சொல்கிறேன். மினிமா இப்போ வந்து மினிமம் குரூப் மினிமம் அப்படின்னா அந்த ஹோல் ஸ்கூல்லே மினிமம் மார்க் யாருக்கு? இப்போ லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமம் அப்படின்னா 12Aலே நீங்கள் 12Cயா? ஓகே ஓகே 12 இப்போ வந்து 12Aல வந்து இப்போ ஓகே 12Aல வந்து சுதர்ஷன் இஸ் டாப்பர்னு வச்சுக்கோங்க. 12Aல சுதர்ஷன் இஸ் டாப்பர். ஓகே 12Aல வந்து சுதர்ஷன் தான் டாப்பர். 12Cல வந்து பார்த்தீங்கன்னா கிரிஜா இஸ் டாப்பர் அந்த லோக்கல்ல. ஓகேவா? இன் பிட்வீன் 12C கிரிஜா இஸ் டாப்பர். கிளியரா? ஸோ தட் இஸ் லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா. ஸோ அதுக்கு ஒரு கிராஃப் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நீ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீ வந்து லோக்கல் இல்லாட்டி மேக்ஸிமம் வேல்யூ இல்லாட்டி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு டேக் f dash of x. ஓகே, f dash of x கண்டுபிடிச்சதுக்கப்புறம் f dash of x வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணும் பசங்களா? equate it to 0. find critical points. ஓகே, ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் சப்போஸ் உனக்கு வந்து C1 and C2 அப்படின்னு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ. C1 and C2. ஓகே, ஸோ C1 and C2. ஸோ C1 and C2ல இருந்து இப்போ C1ல வந்து இங்கே வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது, இங்கே வந்து எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோ. பாசிட்டிவ் வேல்யூ இங்கே வருது, இங்கே நெகட்டிவ் வேல்யூ வருது. ஸோ பாசிட்டிவ் இங்கே இருக்கிற இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இங்கே வந்து மேக்ஸிமம் வேல்யூ வரும், இங்கே வந்து மினிமம் வேல்யூ வரும். இதுவே வந்து லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமாவுக்கு போகும்போது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஜம்ப் பண்றாங்களா, சைன் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னா C1 இஸ் தி லோக்கல் மேக்ஸ். அதை நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பாசிட்டிவ் f dash of x பாசிட்டிவ் எங்க வருது, f dash of x நெகட்டிவ் எங்க வருதுன்னு we will check. ஓகே, so this is all about local minimum maximum value. மேக்ஸிமம்னு சொல்லுவாங்க, மேக்ஸிமான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? so this is maxima. so critical point plays an important role. next வந்து local minimaக்கு வந்து அதே ஒரு பாயிண்ட் தான் வரும். okay, so the graph will be like this. so இதுதான் வந்து நம்மளோட C அப்படின்னு இருக்கும். so இங்க வந்து பாத்தீங்கன்னா graph is decreasing. so that is f dash of x என்ன வரும், less than 0 வருமா. டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. so that is f dash of x என்ன வரும், greater than
0 வரும். ஸோ மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் போகிறாங்க, சைன் சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னா இந்த சி, ஓகேவா, இந்த சி. ஸோ திஸ் பாயிண்ட் டு திஸ், ஸோ அந்த பாயிண்ட் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், லோக்கல் மினிமா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா, மினிமா. ஓகே, சைன் சேஞ்ச் ஆகுது. சேம் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் we will find f dash of x. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், f dash of x is equal to 0ன்னு கொடுப்போம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் we will find. கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்க நெகட்டிவ் ஆகுது அது மேக்ஸிமம் ஏரியா, மேக்ஸிமம் எங்க பாசிட்டிவா இருக்கு அது வந்து மேக்ஸிமம் வரும். f dash of x greater than 0னா லோக்கல் மேக்ஸிமாவா? எஸ், எஸ். ஓகே, ஸோ இது வந்து மேக்ஸிமா, இது வந்து மினிமா கண்டிஷனா. இப்போ நான் வந்து இது வந்து ஒரு கிராஃப், திஸ் இஸ் அபவுட் ஒன் கிராஃப். இப்போ உங்களோட டெக்ஸ்ட்லேயே நீங்கள் வந்து ஒரு கிராஃப் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இட் வில் பி கோஸ் லைக் திஸ் அப்படின்னு இப்படி ஒரு கிராஃப் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, கரெக்டா? ஸோ இப்போ இங்கே வந்து இருக்கிற இந்த பாயிண்ட்ஸ், ஸோ தேர் இஸ் லைக் லாட்ஸ் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா, லோக்கல். ஸோ இங்கே வந்து நிறைய மேக்ஸிமம் பாயிண்ட், மினிமம் பாயிண்ட், மேக்ஸிமம் பாயிண்ட், மினிமம் பாயிண்ட் வந்து இருக்கும், கரெக்டா? ஸோ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட், இந்த மினிமம் பாயிண்ட் நமக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட், ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, எய்தர் வே யூ கேன் ஃபைண்ட். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிப்போம், f dash of x கண்டுபிடிப்போம், equate it to 0 and we will draw that critical points வந்து நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இங்கே வந்து போகும்போது என்ன ஆகுது, கிராஃப் இன்க்ரீஸ் ஆகுதா, ஸோ f dash of x வந்து கிரேட்டர் தேன் 0 இருக்குமா, அப்படியே வந்து கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகுது, f dash of x வந்து லெஸ் தேன் 0 ஆகுதா. ஸோ பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஷிஃப்ட் வருதா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து எனக்கு என்ன சொல்லலாம், C1. இப்போ சப்போஸ் C1, ஸோ திஸ் இஸ் C1 அப்படின்னா C1 இஸ் தி லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட். ஓகே, திஸ் இஸ் ஒன் டைப். இது இந்த தியரி வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கோங்க. Just to understand the theory, use this. Okay. அதே மாதிரி இங்க பாருங்க, this is C2, another critical point. So இங்க வரும்போது function is decreasing. So this is function is decreasing. அப்படின்னா f dash of x வந்து less than 0வா. அதுக்கப்புறம் function வந்து increase ஆகுதா. f dash of x வந்து greater than 0 வருதா. So இப்போ வந்து இந்த C2ல வந்து எப்படி வருது, ஓகே, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஷிஃப்ட் வருது இல்லையா, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஷிஃப்ட் வருது அப்படின்னா C2 is the local minima point. Local minima point. This is for your என்ன சொல்லலாம், உன்னோட கான்செப்ட் புரியறதுக்காக நான் வந்து சொல்றேன். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருந்தனாலே நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஈஸிலி சால்வ் த கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் ஓகே மேம், தியரி எல்லாம் எனக்கு ஓகே, பட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு உனக்கு இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் எடுக்கணும், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஸோ பசங்களுக்கு பாருங்க, நான் இப்போ சொன்னதே வந்து நான் வந்து உங்களுக்கு பாக்ஸ்ல போட்டு எழுதி தருவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் to find local maxima and local minima. First step என்னது, first வந்து you will have this f of x. First step வந்து f dash of x கண்டுபிடிக்கணும். Second step வந்து என்னது, f dash of x is equal to 0 ன்னு கண்டுபிடிக்கணும். And find critical points. Okay, so critical points கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் C1 வருதா. So பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் ஷிஃப்ட், எங்க f dash of x ல you have to put the value f dash of x. So C1 இங்க இருக்கா பசங்களா, C1 க்கு less than வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும், put that number in f dash of x. If you are getting a positive number, write positive there. அதே மாதிரி C1 க்கு greater than நிறைய நம்பர்ஸ் இருக்கும், put that any one of the number in f dash of x. You will get a number, correctா? So if f dash of x ல வந்து பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் சேஞ்ச் வருது அப்படின்னா C1 is the local maxima. Okay, next C2.
ஓகேவா மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் எங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ல இப்போ மைனஸ்ல இருந்து பாசிட்டிவ் ஷிஃப்ட் வருது அப்படின்னா C2 இஸ் தி லோக்கல் மினிமா கிளியராடா பசங்களா கிளியரா இதே தான் நீ யூஸ் பண்ணும் ட்ரஸ்ட் மீ இது நீ படிச்சிட்ட அப்படின்னா 2023 24 25 கொஸ்டின்ஸ் நான் இப்போ உனக்கு கொடுக்க போறேன் நீயே இதை ஆன்சர் பண்ணுவேன் பார்த்துக்கோ ஓகே எஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம் இப்போ சைன் சேஞ்ச் ஆகலை சப்போஸ் ஐ ஃபவுண்ட் C1 as the critical point அப்படின்னு நான் எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் இங்கேயும் பாசிட்டிவ் தான் வருது இங்கேயும் பாசிட்டிவ் தான் வருது ஸோ அங்கே வந்து சேஞ்சஸ் கிடையாது ஸோ C1 இஸ் நாட் தி பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா புரியுதா ஸோ அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஓகேவா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கூட அவங்க ரீசன் 2025ல கேட்டிருக்காங்க நீ எழுதணும் ஸோ C1 is the point of inflation where change there is no change எனக்கு சேஞ்ச் வந்தால் தானே அது தெரியும் ஸோ அதனால இட்ஸ் நாட் அ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ஓகேவா இன்னொரு பாயிண்ட் கூட நான் யோசிச்சு வச்சிருந்தேன் ஓகே ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா இது வந்து ஓகே லோக்கல் மேக்ஸிமா பாயிண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மீன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுமா எஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அதனால நம்ம அவங்க வந்து யூஸ்வலி வந்து எதுவும் வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க யூஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் செகண்ட் அது வந்து நீங்களே வந்து எடுத்தது நீங்கள் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கறதுக்காக தான் அவங்க வந்து அது ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க புரியுதா ஸோ அதனால யூ கேன் எய்தர் யூஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் ஓகே ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் மேம் எப்படி பாசிட்டிவ் டு மைனஸ் லோக்கல் மேக்ஸிமா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பற்றி பேசுகிறேன் எக்ஸாம்பிள் ஓகே we will do an question அப்போ உனக்கு புரியும் ஓகே கொஸ்டின் நான் வந்து பண்ணுறேன் அப்போ உனக்கு புரியும் மேம் எப்படி பாசிட்டிவ் டு நெகட்டிவ் லோக்கல் மேக்ஸிமம் வருது ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் கிராஃப் இதுதான் வந்து நம்மளோட மேக்ஸிமம் பாயிண்ட் இந்த கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட் இதுதான் கரெக்டா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபங்க்ஷன் இஸ் இன்க்ரீஸிங்கா கிராஃப் இப்படியே போயிட்டு இருக்கு கரெக்டா கிராஃப் இஸ் கோயிங் லைக் திஸ் ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு f dash of x எப்பவுமே greater than 0 தான் இருக்கும் which means positive ஓகே அதுவே இங்கே வந்துச்சுன்னா ஒரு டிப்பு வருது இல்லையா இட் இஸ் கோயிங் டவுன் ஸோ அப்போ வந்து நான் இங்கே வந்து f dash of x எடுத்தேன் அப்படின்னா இட் இஸ் லெஸ் தேன் 0 which mean it is negative புரியுதா ஸோ அதான் நான் வந்து எடுத்து சொன்னேன் you have to substitute in f dash of x in order to find local maxima and local minima clear any doubts in this ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா C1 is the local maxima point C1 is the local maxima point எப்பவுமே கொஸ்டின்ல என்ன தெரியுமா கேட்பாங்க லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கேட்பாங்க ஓகே ஸோ f of C1 is the local maxima value okay you have to take the value எடுக்கும்போது நீ எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் f of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் எந்த வேல்யூ C1 ஓட வேல்யூ கிளியரா எஸ் இது தெரிஞ்ச இன்னும் ஒரு செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் கூட இருக்கு அது தெரிஞ்சா இட்ஸ் ஃபைன் ஓகே உனக்கு தேவையானதுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இது நீ படிக்கணும் ஓகேவா ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ C2 is the local minima point f of C2 is the local minimum value ஓகேவா minimum value ஓகே ஸோ திஸ் இஸ் அபவுட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும்தான் இருக்கு அது கூட படிச்சுட்டு we will go to the problems ஓகே மேக்ஸில் வந்து தியரி வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது ஏன்னா வந்து நான் என்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் வந்து உனக்கு சொல்லி தருவேன் ரைட் இப்போ சப்போஸ் சம் அதர் சப்ஜெக்ட்ஸாக இருந்துச்சுன்னா பால் அது இதெல்லாம் ஏதாச்சும் we can connect I can understand ஓகே எஸ் ஸோ செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் இப்போ 10th கூட இருந்துச்சுன்னா ஏதாச்சும் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் சர்ஃபேஸ் ஏரியா வால்யூம்ஸ் இருக்குது அது we can connect நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கல நீ அந்த ஸ்பியர் பார்த்துக்கல அட்லீஸ்ட் I can say something உங்களுக்கு அந்த மாதிரி கிடையாது ஃபுல் கான்செப்ட் தான் உங்களுக்கு
we are conceptual. But நான் வந்து I will tell you one thing. நீங்க வந்து 11th படிக்கிற statistics and probability இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு இது வந்து it is the main base. ஓகேவா? இப்போ நீ வந்து டேட்டா அனலிஸ்டாக இருக்க டேட்டா அனலிஸ்ட் ஒரு யூஆர் இன் அனாலிஸ்ட் டொமைனில் இருந்துச்சுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி பிளேஸ் அ ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ ஹாவ் யூ ஹர்ட் அபவுட் ஸ்டாக் மார்க்கெட்டிங்? ஸ்டாக் மார்க்கெட்டிங் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அங்கெல்லாம் வந்து நம்ம ப்ராபபிலிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ரீசென்ட்லி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் லிட்டரலி ஆஸ்ட் ஒன் டவுட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வேரியபிள் மீன் அந்த இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வந்து அவன் கேட்டிருந்தான். ஸோ அது வந்து ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ தட் இஸ் நீ வந்து இப்போ 11th and 12th நல்லா படிச்சிருந்த அப்படின்னா வெதர் யூ ஆர் கோயிங் ஃபார் என்ஜினியரிங், ஐ டிட் என்ஜினியரிங். என்ஜினியரிங்கில் இதே தாண்ட கேட்பாங்க. நம்ம வந்து ஒரு வாட்டி இன்டகிரேட் பண்ணுவோம், அங்கே வந்து மேபி வி வில் டூ 2 times இன்டகிரேஷன், மேபி 3 times இன்டகிரேஷன். ஓகே, இங்கே வந்து நான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டியில் வேரியன்ஸ் மீன் வேரியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஒன்று படிப்போம் இல்லையா? அதுவே நம்ம வந்து அங்கேயும் படிப்போம். ஓகே, இட்ஸ் ஆல் த பேசிக்ஸ். நீ தெரிஞ்சிருந்துச்சுன்னா எல்லாமே உனக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்குள்ள போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவீங்களா? பண்றேன். ஓகே, ஐ ஸ்டடிட் இன் கேரளா. அப்போ கவர்மெண்ட் காலேஜில் நான் படித்தேன். ஓகே, இப்போ வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். மேம் நீங்கள் பேசினது போதும், நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். செகண்ட் ஆர்டர் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க, சரி 1-2 பேசலாம்னு நினச்சேன். ஓகே, வேண்டாம். ஓகே, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணும். ஃபைண்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். பாயிண்ட் C1 ஆர் C2 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் 0 இருந்துச்சுன்னா லோக்கல் மினிமா. ஓகே, இஃப் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் சி வந்து லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமா. ஓகே, சப்போஸ் f double dash of c வந்து equal to 0 அப்படின்னா test fails. You have to go back to first order derivative test. That's it. Yes, I am. Second order அப்படியா மேம்? செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் 2 வாட்டி டெரிவேட்டிவ் எடுக்கிறது தான். ஓகே, செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். ஓகேவா? கிளியர்? எஸ். ஸோ இதோட நம்மளோட தியரம் இஸ் ஆல்மோஸ்ட் டன். லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட். இந்த ஒரு கிராஃப் தானே நான் சொன்னேன். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே பார்க்கும்போது கிரேட்டர் தேன் 0வா, C1 வருதா, பாயிண்ட் ஆஃப் லோக்கல் மேக்ஸிமாவா, டிப் ஆகுதா, திருப்பி போகுதா, பாயிண்ட் ஆஃப் நான் டிஃபரன்ஷியபிள், அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். ஓகே, எஸ், கிளியர்? ஓகே, இப்போ வந்து என் பசங்க என்ன பண்ணும்? யூ ஹாவ் டு ஆன்சர் தி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ 60 seconds ஃபார் திஸ். ஸ்டார்ட் ஆன்சரிங் பசங்களா. ABCDயில் எது கரெக்ட் ஆன்சர் வருதோ அதை வந்து சாட்ல போடுங்க. If f of x is equal to a, x minus cos x is strictly decreasing in R, then A belongs to strictly decreasing அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணுங்க. strictly decreasing அப்படின்னா ஓகே, strictly decreasing ஓகேவா? அது நான் வந்து ஹைலைட் பண்றேன். So that is f dash of x. f dash of x என்ன வரும்? f dash of x is less than 0. equal to போடக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு? f of x இருக்கா? f of x is equal to a into x minus cos x. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. f dash of x. ஓகே, ஸோ a is a constant here. ஓகே, ஸோ அப்படி வரும்போது 1 plus sin x வரும். So which is less than 0. So a வந்து
1 plus sin x less than 0 வருது. நம்ம கிட்ட a ஓடது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. You don't have to go for this. ஓகேவா? இது வந்து நீ பார்க்கவே வேண்டாம். So a sin x a sin x வரது. a is constant. So a ஓடது மட்டும் தான் நம்ம வந்து. அப்ப a should be less than 0 வா? a வந்து less than 0 அப்படினா a less than 0 na negative infinity so negative infinity ல இருந்து 0 வரைக்கும் ஆனா 0 is not included. Option C. Option C. Very easy. Okay. Sudarshan, Devadaran, Girija, Danuj, Ram. Super. Very good. Adutha question parunga. Adutha question. Find a local maxima. Find a local maximum value and minimum value whichever exists for the function f of x is equal to 4x square plus 1 by x. You can directly use second derivative test here. Direct and second derivative test use pannalam. Okay. So, இங்க வந்து f of x என்ன கொடுத்திருக்காங்க? f of x is equal to 4x square plus 1 by x கொடுத்திருக்காங்களா? What is f dash of x? f dash of x என்ன வரும்? 8x minus 1 by x square you will get. Correct? 1 by x square you will get. So, இதோட denominator same பண்ணலாமா? Denominator same பண்ணா 8x cube minus 1 divided by x square வரும். What is the second step? F dash of x வந்து 0 க்கு equate பண்ணணும். So, that is 8x square minus 1 divided by x square is equal to 0. X cube. Okay. So, 8x cube minus 1 is equal to 0. 8x cube is equal to 1. X cube is equal to 1 by 8. X is equal to 1 by 2. Okay. Only one critical point is there. Only one critical point. Okay. So, அப்படினா next நான் வந்து என்ன பண்ணுவேன்? F double dash of x I will take. Okay. F double dash of x. Okay வா? So, F double dash of x நான் வந்து இதுக்கு எடுக்க வேணாம். இதுக்கு எடுங்க. Okay வா? ஏனா வந்து கீழ denominator வருது. Okay. So, அப்போ வந்து F double dash of x வந்து 8x ஓட derivative is 8. இங்க வந்து plus 1 divided by x cube you will get. Correct? So, f double dash of 1 divided by 1 by 2. 1 by 2. Okay, so that will be equal to 8 plus 1 divided by 1 by 2 the whole cube. Okay, obviously it will be a positive answer. Okay, so இங்க வந்து find the local maximum and minimum value கண்டுபிடிக்க சொல்லுங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. Yes, very good, very good. Okay வா? So, இது வந்து 8 plus 1 by 1 by 8 வரும். 8 மேல போயிரும். கரெக்டா? So, 8 plus 8 that is equal to 16 you will get which is greater than 0. Which is greater than 0. So, therefore, 1 by 2 is the local minima value. Okay வா? ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஒரே பாயிண்ட் தான் இருக்கு அப்படின்னா local minima point தான் இங்க வந்து exist ஆகும். Local minima point. Okay வா? So that is 1 by 2 is the local minima point. நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? Find the local maximum value கேட்டிருக்காங்களா? Value. Okay. So அப்படின்னா f of 1 by 2 க்கு substitute பண்ணுங்க. 4 into 1 by 4 plus 1 by 1 by 2 வரும். So 4 cancel. So 1 plus 2 is equal to 3 will be the answer. எடுத்து எழுதுங்க. That is therefore 3 is the local minima value. Clear? Any doubts? 3? Yes? Clear? No. Okay. So, இப்போ வந்து நீங்க இதிலே நீங்க வந்து finish பண்ணிடக்கூடாது. ஓகேவா? So, அதான் maybe mistake பண்ணுவீங்க. Okay, local minima point கண்டுபிடிச்சு. ஆனா அது அவங்க கேட்கல. Local maxima value இல்லாட்டி minima value தான் value தான் கேட்டிருக்காங்க. Okay. இந்த question பாருங்க. If m and m, okay, capital letter M and small letter m denote the local maxima and local minimum value. Very good Sudarshan. Very good. That is the correct answer. Yes, local maxima does not exist. ஒரே ஒரு point தான் இருக்கு அதனால. If capital letter M and small m denotes the local maxima and local minimum values of the function f of x is equal to x plus 1 by x not equal to 0 respectively. Find the value of m minus n.
correct 16 தப்ப வரும் 16 so 8 plus okay மேல வந்து 2 வரும் கரெக்ட்டா here you will get 2 minus 2 okay இங்க cube வந்துரும் மேல 8 போயிடும் 8 into 16 yes 24 okay 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 so find the value of m minus 1 okay நம்மகிட்ட m minus 1 value அப்ப local maximum value local minima value கண்டுபிடிக்கணும் so what is f of x f of x is equal to x plus 1 by x what is f dash of x okay so that is 1 minus 1 by x square correct 1 by 1 minus x square 1 by 1 minus x square so that is x square minus 1 divided by x square வந்துரும் next வந்து என்ன பண்ணனும் f dash of x வந்து equate it to 0 equate it to 0 so அப்படினா x square minus 1 divided by x square is equal to 0 x square minus 1 is equal to 0 x square is equal to 1 x ஓட value வந்து plus 1 வரலாம் minus 1 வரலாம் so ரெண்டு critical points yes yes very good two critical points you got so இப்போ next வந்து second order derivative test எடுக்கிறீங்க second order that is f double dash of x okay f double dash of x என்ன வரும் 0 minus positive ஆயிரும் 2 by x cube you will get correct so first வந்து f double dash of 1 we will put so that is 2 by 1 you will get that is 2 yeah which is greater than 0 so therefore 1 is the local minima point okay local minima point idu point okay 1 is the local minima point next f double dash of minus 1 போட்டு பார்த்தா what you will get 2 by minus 1 that is minus 2 less than 0 வருது therefore minus 1 is the local maxima point okay local maxima point so நம்ம கிட்ட என்ன சொல்லிருக்காங்க m is the local maxima value அப்படினு சொல்லிருக்காங்களா value so local maxima value we have to find local maxima value local maxima value என்னது what is local maxima point is f of minus 1 so f of minus 1 is equal to minus 1 minus 1 by 1 so that will be equal to minus 2 f of 1 என்ன வரும் f of 1 that is 1 plus 1 that is equal to 2 வரும் so this is actually capital letter m this is actually small letter m so m minus n சொல்லிருக்காங்களா m minus m so minus 2 so that is equal to minus 4 வருதா yes ஒரு டெஸ்ட் பண்ணா போதா பண்ணலாமே you can do it first order derivative test எடுக்கலாம் okay no problem at all first order derivative test எடுக்கும்போது இங்க minus 1 இங்க 1 வந்துரும் okay so அப்ப வந்து நம்ம வந்து இங்க இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு value you have to take okay minus 1 less than maybe I am taking minus 2 okay f dash of minus 2 வருது okay வா if it is less than 0 and if I'm getting a less than 0 and இங்க வந்து நான் suppose f of 0 நான் எடுக்கிறேன்னு வெச்சுக்கோங்க f of 0 okay x is not equal to 0 ன்னு சொல்லிருக்காங்களா maybe 0.5 I am taking இங்க வந்து எனக்கு f dash of 0.5 வந்து greater than 0 வந்துச்சு அப்படினா so இங்க பாருங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுதா so அப்படினா அப்படி ஏதாச்சும் பாயிண்ட் வருதான்னு நம்ம எடுக்கணும் இங்க வராது ஓகேவா இங்க வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படினா வரும் ஓகே so இப்போ வந்து இந்த ஒரு மெத்தட்ல you can do minus 1 எடுத்துட்டேன் ஓகேவா f dash of x வந்து greater than 0 வருது இங்க f dash of x வந்து less than 0 வந்துச்சு அப்படினா minus 1 is the local maxima point ன்னு சொல்லுவேன் ஓகே அதே மாதிரி இங்க இருந்து இப்போ இங்க less than 0 வருது இங்க வந்து f dash of x வந்து greater than 0 வருது அப்படினா நான் அது வந்து local minima so அந்த ஒரு positive to negative change ஆகுது அப்படினா f dash of x positive to negative change ஆகுது அப்படினா local maxima point
நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வருது அப்படின்னா f dash of x வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வருது அப்படின்னா இட் இஸ் லோக்கல் மினிமா பாயிண்ட். யூ கேன் டூ இட். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட்லேயே நீ பண்ணலாம், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் நீ பண்ணலாம், ஆனால் ஆன்சர் கிடைக்கணும் அவ்வளோதான். இதில் வந்து யூ வில் கெட் அண்ட் ப்ராப்பர் நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர் லைன் பண்ணி போட தேவை கிடையாது, இதிலே நீ வந்து எழுதிக்கலாம். ஓகே, எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Show that f of x is equal to e raised to x minus e raised to x plus x minus tan inverse of x is strictly increasing in its domain. Okay, so what is f of x? F of x e raised to x minus e raised to minus x plus x minus tan inverse of x. Correct? Minus tan in strictly increasing in its domain. அப்படிங்கிறாங்க. ஓகே, இன்க்ரீசிங்கா f dash of x எடுக்கலாமா? f dash of x எப்பவுமே greater than 0வா இருக்கணும். கரெக்டா? ஸோ அப்படி இருந்தாதான் இவங்க வந்து strictly increasing. So we will take f dash of x. Okay, so that will be equal to e raised to x minus e raised to minus x. Minus 1 வரும், இங்க positive வரும் இல்லையா? Plus 1 minus 1 by 1 plus x square you will get. கரெக்டா? பசங்களை இங்க பாருங்க. This is always, இது வந்து ஒரு higher order function. இது எப்பவுமே increasing function இவங்க. ஓகேவா? exponential function is always increasing. So இதுல வந்து decreasing அது வராது. It is always increasing. இது வந்து எப்பவுமே increasing. ஓகேவா? இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 1க்கு என்னென்ன வேல்யூ கொடுத்தாலும், okay, whatever the value if I give for this one, இந்த வேல்யூ வந்து always smaller than 1. கரெக்டா? ஏன்னா வந்து 1 plus denominator is big. இங்க வந்து denominator பெருசா இருக்கா? ஸோ அதனால 1 மைனஸ் நான் ஏதாச்சும் பண்ணாலும் எனக்கு 1 விட கம்மியாக தான் வரும். கரெக்டா? ஏன்னா வந்து denominator is bigger. ஸோ அதனால இந்த ஒரு போர்ஷன்லையும் எனக்கு வந்து என்ன வரும்? Here also always positive. Okay, so therefore the function is always greater than 0. Okay, இது நீ எப்படி எக்ஸாம்பிள் எழுதணும்? Exponential function is always increasing function தான். அது வந்து some functions are increasing. நீ வந்து கண்ணு மூடிட்டே சொல்ல இந்த function is increasing. அதுல வரவங்கள இந்த exponential function. So exponential function itself is an increasing function. Okay, next வந்து பிரச்சனை வரது யாரு? 1 minus 1 by 1 plus x square. 2 மார்க்குக்கு இவ்வளோ நீ எழுதுனா போதும். Okay, so what you have to write? 1 by 1 plus x square for all the values of r. Okay, for all the values of r it is always smaller. So it is 1 minus 1 by x square, 1 plus x square will be always positive. So therefore f dash of x வந்து எப்பவுமே greater than 0வா இருக்கும். So therefore it is strictly increasing. 0 வராது. ஓகேவா? ஏன்னா இது increasingல தானே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. absolute maxima, absolute minimum. இது நான் வந்து உங்களுக்கு சொல்ல. absolute maxima, absolute minimum is very easy. First order derivative test எடுக்கிறீங்க. ஓகே, first f of x, next f dash of x. Okay, finding critical points. Okay, critical points எடுத்ததுக்கு அப்புறம் f of x. Okay, basically end values தான் வந்து absolute values. Okay, endல இருக்கிற values. So end values நீ வந்து substitute பண்ணி அதுல யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்கள absolute. இந்த question பாருங்க, you will understand. So இங்க பாருங்க f of x இருக்க. f of x என்ன கொடுத்திருக்காங்க? x cube minus 3x plus 2. We will take f dash of x. f dash of x is equal to 3x square minus 3 வருமா? Minus 3 வருமா? So I will just equate this to 0. If I take 3 outside, எனக்கு வந்து x square minus 1 equal to 0. So x square minus 1 is equal to 0. x square is equal to plus or minus 1. இங்க வந்து பாருங்க function வந்து absolute maximum exist ஆகிறதே வந்து closed interval 0 to 2 which is positive. So அப்படி இருக்கும்போது நான் வந்து x ஓட வேல்யூ நான் வந்து 1 தான் எடுப்பேன். பாசிட்டிவ், நெகட்டிவ் எடுக்க மாட்டேன். ஓகே, ஏன்னா பாசிட்டிவ் தான் எடுப்பேன். ஏன்னா இங்க வந்து இன்டர்வல் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிறதே வந்து 0 to 2ல இருந்து தான். அப்படின்னா வாட் ஆர் த வேல்யூஸ் யூ ஷுட் டேக்? f of 0, f of 1, f of 2. Okay, so f of 0 என்ன வரும்? 0 minus 0 plus 2 that is equal to 2. f of 1 என்ன வரும்? 1 cube is 1 minus 3 plus 2. 1 plus 3 again 0 வந்துருமா? Next
2. 2 cube is 8 minus 6 plus 2. 8 minus 6 is 2. 2 plus 2 is 4. So, இந்த f of ல வந்து எதுக்கு வந்து greatest value 4? Yes, 4 க்கு தான் greatest value. So, f of 2. So, the maximum, the absolute maximum value கேட்டிருக்காங்க. So, value வந்து 4. ஓகேவா? Value is 4. Point வந்து என்னது? Absolute maxima. Point என்ன வரும்? Point is 2. Okay, please always. Ma'am, in increasing and decreasing function and absolute maxima and minima critical point எதுல substitute பண்ணாலும் also tell follow. எப்பவுமே வந்து f of x ல தான். எப்பவுமே f of x ல தான் நீ வந்து value substitute பண்ணணும். In f of x you have to substitute value to find value. ஓகேவா? அதோட local maximum local minimum value கண்டுபிடிக்கிறது f of x ல. ஓகே, ஆனா வந்து அந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கலா இல்லையா அப்படின்னு வந்து யார் டிசைட் பண்றாங்க? f dash of x. கிளியர் கிளியர் கிளியர். அதுக்கு தான் அந்த கிராஃப் ஞாபகம் வைக்க சொன்னேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஃபார் ஃபைண்டிங் கிரிட்டிக்கல் வேல்யூஸ். ஓகேவா? கிரிட்டிக்கல் வேல்யூஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கிரிட்டிக்கல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு we will be using f dash of x. Okay, to find local maxima and minima value of நம்ம அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ தானே சொல்றோம். f dash of x வந்து ஸ்லோப்பா மாறிடுச்சு. எனக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனோட லோக்கல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா தான் வேணும். ஸோ அப்படின்னா we have to use f of x. f of x local maxima local minima f of x. Critical point na f dash of x. That's it. Okay. Yes. இந்த question பாருங்க. The function is increasing in the interval f of x is equal to x square minus 4x plus 6. Okay, so I will give you 45 seconds. Easy question தான். இப்போ வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்க பசங்களா? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் வந்து அதுக்கு தான் நான் வந்து சொன்னேன். இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? இல்லாட்டி ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு எப்பவுமே வந்து நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மட்டும் வந்து இட் பிளேஸ் அண்ட் மேஜர் இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா வந்து இன்டர்வல் கேட்கும்போது க்ளோஸ்டு வருமா ஓப்பன் வருமா அதெல்லாமே பார்க்கணும் இல்லையா? எஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க f of x கொடுத்துருக்காங்களா? ஐ நீட் டு ஃபைண்ட் த ஃபங்க்ஷன் வந்து எங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதான் கேட்குறேன். இன்க்ரீசிங், இட்ஸ் நாட் அபவுட் டிக்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி கிடையாது, ஜஸ்ட் இன்க்ரீசிங். இன்க்ரீசிங்னா என்னதுன்னு எனக்கு தெரியும். f dash of x வந்து greater than or equal to 0 தெரியுமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் டேக் f dash of x. ஸோ f dash of x is equal to 2x minus 4. Okay, so this 2x minus 4 should be greater than or equal to 0. If I take 2 outside, x minus 2 வந்து greater than or equal to 0. So, x minus 2 வந்து greater than or equal to 0. x வந்து greater than or equal to 2 வரும். x greater than or equal to 2. So, இங்க பாருங்க 2 greater than இப்படி வருதா? 2 is also included. So, therefore, interval என்ன வரும்? எப்படி எழுதணும்? function is increasing. Function is increasing in. Okay, function is increasing in the interval. Close the interval 2. Comma infinity, that should be very good, that should be open. Okay, என்ன எல்லாரும் சாப்பிட போயிட்டீங்களா? அவ்வளோதான் questions. இன்னொரு 2 more questions and then I will wind up. Okay, I hope உங்களுக்கு தியரி எல்லாமே ஓகேவா இருக்கு அப்படின்ட்டு. கான்செப்ட்ஸ் நான் நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் ஐ வில் கீப் இன் மைண்ட். நான் வந்து ஆட் பண்ணாமல் இருந்ததுக்கு வந்து மேரத்தானில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? மேரத்தானில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எடுக்கலை. Definitely I will do case based study. Last I will show the case based study word problems. Definitely நான் உங்களுக்கு வந்து சொல்லி தந்துறேன். Okay, yes. Lastly I will show the leaderboard Sudarshan. Okay. In the result okay. Option D yes, Sudarshan and Girija. Very good. Okay, so find இது வந்து ஒரே நல்ல question. கொஞ்சம் creative-ஆன ஒரு question. Okay, find the values of a for which f of x is equal to root 3 sin x minus cos x minus 2ax plus b is decreasing. Okay. Decreasing on r. Decreasing கேட்டிருக்காங்க. Decreasing na f dash of x வந்து less than or equal to 0. பசங்களா நீங்க வந்து நோட் பண்ணீங்களா? என்ன மேம் நோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா
எல்லாமே வந்து ஒரே கான்செப்ட்ல நீங்களே உங்களால ஆன்சர் பண்ண முடியுதா? லோக்கல் மேக்ஸிமால இருந்து லோக்கல் மினிமால இருந்து எந்த क्वेश्चन வந்தாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே, இது போதும் உங்களுக்கு. ஐ மீன் the concept இது போதும். questions you have to do. ஓகே, சரி. இப்போ வந்து we'll do f dash of x. f dash of x is equal to √3 cos x plus sin x minus 2a. minus 2a. ஓகே, சரி. இது வந்து என்னன்னு சொல்றாங்க less than or equal to 0. ஆன்சர் அவ்வளோ. ஓகே, less than or equal to 0. இதுல வந்து 2 ஓட வேல்யூ வந்து என்ன வந்தா இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஆகும் அப்படிங்கறாங்க. what should be the value? எந்த வேல்யூ நான் a க்கு கொடுத்தா இந்த ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்கிட்ட ஒரு √2 இருக்கு, இங்க ஒரு √3 இருக்கு, இதுக்கு கூட ஒரு 1 இருக்கு இல்லையா? சோ √3 இருக்கு, இங்க ஒரு 1 இருக்கு. என்ன பண்ணலாம் பசங்களா? சோ இதுல வந்து one thing you have to add is that full equation 2 ஆல மல்டிப்ளையும் பண்ணும், 2 ஆல என்னையும் பண்ணும், டிவைடும் பண்ணும். 2 ஆல மல்டிப்ளை you have to do, 2 ஆல டிவைட் also you have to do. ஓகே, சோ அப்படி வரும்போது என்ன வரும்? சோ 2 அங்கேயே இருக்கட்டும். √3/2 cos x plus 1/2 sin x minus a less than or equal to 0 வரும். கரெக்டா? yes or no? yes. ஓகே, சோ இதுல வந்து இந்த 2 வந்து நான் இப்படி ஆன்சர் பண்றேன். 2 into √3/2 cos x plus 1/2 sin x minus 2a. that should be less than or equal to 0. ஓகேவா? இது ஓகேவா? சரி. இப்போ வந்து இந்த 2 into பசங்களா இத வந்து நான் வந்து cos ஓட ஃபார்மட்ல நான் வந்து கொண்டு போறேன். ஓகே, cos ஓட ஃபார்மட்ல. சோ தட் இஸ் இங்க வந்து பாருங்க cos ஓட ஃபார்மட்ல வந்து எப்படி நான் எழுதலாம் இத? is this cos pi/6 ஆ? இது cos pi/6 ஆ? இது என்னது? இதுவும் வந்து இது வந்து sin cos pi/6, இது வந்து sin pi/6 ஆ? ஓகே, சோ இப்போ வந்து நான் எப்படி எழுத போறேன் பாருங்க. cos pi/6 cos x plus sin pi/6 sin pi/6 sin x that is less than or equal to 2a. 2a வந்து அந்த சைடு எடுத்துவேன். so this 2a and this 2 will be get cancelled. இது வந்து எந்த ஃபார்மட்ல இருக்கு பசங்களா? cos of pi/x minus x that should be less than or equal to 2a. sorry less than or equal to just a. இது வரைக்கும் ஓகேவா உங்களுக்கு? இது வரைக்கும் ஓகே மேம். இது இருந்து என்ன மேம் பண்றது? என்ன பண்ணலாம் பசங்களா? what is the maximum and minimum range of cos x? cos x ஓட maximum range என்னது? minimum range என்னது? it will lies between -1 to 1. கரெக்ட்டா? இந்த -1 to 1ல இருந்து இப்போ வந்து இங்க பாருங்க. cos x ஓட இன்டர்வல் என்னது? -1 to 1. that should be less than or equal to that should be greater than or equal to, very good, greater than or equal to a. இப்போ நான் வந்து நம்பர் லைன் I am drawing number line. ஓகே, சோ இங்க வந்து -1 விட greater. சோ அப்படினா it will go இங்க. கரெக்ட்டா? இது 1. இது 1. நெக்ஸ்ட் பாருங்க, it should be greater than 1. a ஓட வேல்யூ என்ன சொல்றாங்க? it should be greater than 1. அந்த கண்டிஷன் satisfy ஆனாதான் it will be decreasing. கரெக்ட்டா? சோ greater than 1 அப்படினா இது இந்த போகும். சோ இப்போ வந்து ரெண்டு கிராஃப்மே வந்து என்ன ஆகுது? இன்டர்செக்ட் பண்ணுதா? சோ அப்படினா நான் என்ன எடுப்பேன்? இந்த காமன் பாயிண்ட் தான் I will take. yes or no? I will take the common point here. yes. so இப்போ வந்து this should be the interval of a. அதுதான் கண்டிஷன். -1 to 1 it should be less than or equal to a. so -1 விட greater than இருக்கணும், 1 விட greater than இருக்கணும். very good. okay, so therefore a belongs to closed interval 1 to infinity. நல்ல ஒரு question இது. okay, yes. ஓகேவா? கிளியரா? to infinity. சூப்பர். okay, last question. so I hope local maximum local minimum உங்களுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் நான் வந்து
நான் சொன்ன மாதிரியே case based studyயும் word problems. Okay, yeah. Find the local maxima and local minima of the function. Local maxima. இப்போ வந்து இங்க value கண்டுபிடிக்கணுமா point கண்டுபிடிக்கணுமா? அவங்க value எதுவும் சொல்லல. So you have to find the points here. You have to find the points here. Okay. Check. F dash of x எடுக்கலாமா? F dash of x is equal to 8 by 3 into 3x square minus 12 into 2x plus 18. Plus 18. Yes, point. Very good. So 3 cancel ஆயிரும். So that is 8x square minus 24x plus 18. Okay. So f dash of x, next step another f dash of x, I have to equate to 0. So that is 8x square minus 24x plus 18, that is equal to 0. I am dividing it by 2. ரெண்டால divide பண்றேன். Divide பண்ணா என்ன வரும்? 4x square minus 12x plus 8 by 2 is 9. That should be equal to 0. Okay, so இப்போ இதில இருந்து quadratic equation வந்துச்சா? Quadratic equation solve பண்ணணும். That is sum is equal to எனக்கு minus 12 வரணும் and product வந்து என்ன வரணும் பசங்களா? 9 into 4 that is equal to 36. 9 into 4 வந்து 36 வரணும். Okay, so அப்போ வந்து 36 வந்து எனக்கு எப்படி எழுதலாம்? 4x square minus 6x minus 6x. 6 minus 6 minus 6 minus 12. Minus 6 into minus 6, 36. Okay. Plus 9 is equal to 0. இதில் இருந்து 2x வெளியில் எடுக்கலாமா? So that is 2x minus 3. இதில் இருந்து 2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா minus 2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னா x minus 3 you will get. Okay, so 2x minus 3 common 2x minus 2 that will be equal to 0. So equate பண்ணுங்க. So 2x minus 3 is equal to 0. X ஓட value will be 3 by 2. Okay, இங்க வந்து பாருங்க 2x minus 2 is equal to 0. 2x is equal to 2. X is equal to 1. So these are the points. இது என்ன points? These are the critical points C1 and C2. கிடைக்குதா? C1 and C2. Okay, clear? Yes. So C1 and C2 கிடைச்சு local maxima, local minima கண்டுபிடிக்கணும். F double dash. Okay, Sudarshan is here. Sudarshan இருக்கீங்களா? So இதுக்கு வந்து இதுதான் நீங்க வந்து கேட்ட இந்த inflation questionக்கு answer. ஓகேவா? F double dash of x. What is F double dash of x? 8x square. First we will write F dash of x. F dash of x is equal to 8x square minus 24x plus 18. So f double dash of x is equal to 16x minus 24. Okay. So first another f double dash of x வந்து 3 by 2. F double dash of x 3 by 2 is equal to 16 into 3 by 2 minus 24. 8 times. So 24 minus 24 you will get 0. 0 வந்துச்சு. Okay. So அப்படினா f double dash of x is equal to 0. Test fail. Test வந்து fail ஆயிருச்சு. இல்லையா? நம்ம வந்து என்ன சொன்னோம்? f double dash of x வந்து 0வா இருந்துச்சு அப்படினா we can say f double dash of 0வா இருந்துச்சுனா we can say என்ன சொல்லலாம்? second derivative test வந்துட்டு fail ஆயிடுச்சு. So you have to go back to first order derivative test. Okay. திருப்பி நம்ம வந்து first order derivative testக்கு நம்ம வந்து போறோம். So what are our points? 1 and 1.5. Correctா? 1 and 1.5. So 1.5 இப்போ 1க்கு கீழே இருக்கிற ஏதாச்சும் ஒரு number. So f dash of 0 I am taking. Okay, what is f dash of 0? இங்க இருக்கா? So that is f dash of 0. F dash of 0 will be equal to 0 minus 0 plus 18 I will get. Correcta? So இங்க வந்து 1.5 வருது. இங்க வந்து நான் வந்து 1 by 2 I am taking. Okay, here in between f dash of 1 by 2. So இது வந்து greater than 0 வருதா? So f dash of x வந்து greater than 0 வருது. Okay, so அப்படினா f dash of
1 by 2. So that will be equal to 8 into 1 by 4 minus 24 into 1 by 2 plus 18. 2 times. So 2 minus, இது வந்து 12 வருமா? Okay, so 2 minus 12 plus 18. Okay, so 2 minus 12 minus 18. So இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் இல்லையா? f dash of x வந்து always positive. So இங்கேயும் பாசிட்டிவ் வருது, இங்கேயும் பாசிட்டிவ் வருது. So positive to positive. So what we can say, therefore there does not exist. Okay, there does not exist any local maxima and local minima. Okay, does not exist at 1 ல வந்து என்ன இருக்காது, there does not exist. 1 minute பசங்களா நான் சொல்லி தரேன். There does not exist any local maxima or local minima at x is equal to 1. 1 ல வந்து என்ன இருக்காது, local maximum local minimum இருக்கு. I will repeat. Okay, so அதே மாதிரி 1.5க்கு கிரேட்டரா வந்து 2 நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இங்கே வந்து என்ன வருது, இங்கே வந்து எனக்கு பாசிட்டிவ் வருது கரெக்டா? ஸோ இங்கே வந்து பாசிட்டிவ் டு எனக்கு என்ன வரணும், நெகட்டிவ் ஐ ஹாவ் டு கெட். ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இங்கே நான் வந்து எடுக்கிறேன். ஸோ f dash of 2, so that is equal to 8 into 4 minus 24 into 2 plus 18. 8 into 4 is 32 minus 48 plus 18. So இதுவும் பாசிட்டிவ் தான் வரும் கரெக்டா? ஸோ 32 plus 18, 0, 1, 50. ஸோ 50 minus 48 again greater than 0 தான் வரும். அப்போ வந்து நெக்ஸ்ட் நீ வந்து என்ன எழுதணும், therefore no local maxima and minima exist at x is equal to 3 by 2. அப்போ இங்க லோக்கல் மேக்ஸிமம் கிடையாது, லோக்கல் மினிமம் கிடையாது. மேம் between 1 and 1.5 how you took 0.5? ஓ ஆமா கரெக்ட்ல. எஸ் தான் கண்ணா, கரெக்ட் தான், எடுக்க முடியாது. இங்க தான் வந்தாதான் 0.5 இது எடுக்க முடியும் கரெக்டா? ஓகே கரெக்ட் தான் நீங்க சொன்னது. ஓகே, some other points we will take. ஓகே, இங்க வந்து 1/2 நீங்க 1/2 எடுக்க முடியாது கரெக்ட் தான். அப்போ வந்து greater than 0 தான் வரும். ஓகே, சாரி. ஓகே, இங்க வந்து 1/2. so between 1 and 3/2 ல you can take any points. okay, you can take any points at your convenience. okay, thank you for correcting Sudarshan. நான் வந்து அந்த ஒரு இதிலே நான் எழுதிட்டேன். ஓகே, so thank you. 1 minute. Three by 2, 2 point we are getting correct. Okay. Yes, vanakkam. I think there is one mistake I did. இருங்க, இது வருதா? ஸோ இதிலிருந்து நான் வந்து 2x வெளியில் எடுத்தா x minus 3 இங்கே வரும். இங்கே வந்துட்டு இங்கிருந்து if I take 2 outside minus 2 வெளியில் எடுத்தா இங்கே வந்து 2x, இங்கே வந்து 2x தான் வரும் கரெக்டாக? அப்போ வந்து என்னால் வந்து I can't take 2 outside here, correct? okay, so இதில் இப்போ நான் வந்து I'm taking it from here. okay, so இங்கிருந்து நான் எடுக்கிறேன் 8x square minus 24x plus 18. ஓகே பசங்களா, இங்கே பாருங்க, இதுலேருந்து நான் எடுக்க முடியாது, பட் I took. அது வந்து தப்பு, ஓகேவா? அப்படி வராது. ஸோ அதனால தான் அங்கே கன்ஃபியூஷன் வந்துச்சு. ஸோ இதுலேருந்து என்ன வெளியில் எடுக்கலாம்? எஸ்
-3 ஆமாம் கரெக்ட் தான். ஓகே ஸோ கேன் ஐ டேக் 2 அவுட் சைட்? 2 வெளியில் எடுக்கலாமா? 2 ஒரே ஒரு பாயிண்ட் தான் வரும், அந்த பாயிண்ட்ல தான் we have to check. ஓகேவா? இங்கிருந்து காமனாக இருக்கிறது வந்து 2 தான். ஸோ அப்போ வந்து 4x² minus 12x plus 9 you will get. அது வந்து இப்போ அது வந்து that should be equal to 0 வரணும். ஓகேவா? இது வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ரூட்ஸ் வச்சு நீ பண்ணலாம். ஓகே பட் இருந்தாலும் this is the easy. ஸோ இது வந்து எனக்கு 2x minus 3 the whole square அப்படின்னு எழுதலாமா? ஸோ that will be equal to 0. 2x minus 3 that is equal to 0. 2x is equal to 3. x is equal to 3/2. ஓகே ஒரே ஒரு பாயிண்ட் தான்டா வரும், ஒரே ஒரு பாயிண்ட் தான் வரும் 3/2. ஸோ அப்போ இதெல்லாம் பண்ணது இட்ஸ் பெஸ்ட். ஓகே ஸோ ஒன்லி ஒன் பாயிண்ட் வில் பி தேர், தட் இஸ் 3/2. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். ஓகே ஓகே இங்கே வந்து 3/2 வரும். ஸோ 3/2 இஸ் த ஒன்லி பாயிண்ட் விச் இஸ் 1.5. ஸோ இங்கிருந்து ஏதாச்சும் ஒரு வேல்யூ நீங்கள் எடுங்க, f'(0) எடுங்க, இல்லாட்டி இங்கிருந்து f'(2) எடுங்க. ஓகே ஸோ +2 பாசிட்டிவ் தான் வரும். ஸோ நோ சேஞ்ச். ஓகே எஸ் ஓகே நான் பாட்டு அப்படியே போய் செஞ்சு போயிடு. ஸோ தேட்ஸ் வை ஐ காட் கன்ஃபியூஸ்ட். ஓகே 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 நானும் செய்கிறேன், ஐயோ ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கே அப்படின்னு நானும் திங்க் பண்ணுறேன். -2 we should have taken 3 out. yes 3 தான் வெளியில் எடுக்கணும் இல்லையா? ஆமாம் கரெக்ட் தான், கரெக்ட். ஓகேடா சுதர்ஷன். ஓகே நான் வந்து 2 எடுத்தனால அது வர முடியாது. ஓகே ஓகே எஸ். ஸோ அப்போ வந்து that's it for today's morning class. ஸோ ஈவினிங் வந்து கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி இருக்கும். ஓகேவா பசங்களா? ஸோ போய் நல்லா சாப்பிடுங்க. ஓகே ஸோ that's it for today பசங்களா. ஸோ this is your Srishma ma'am leaving. And I will see you on the next session. Bye bye and take care.